பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை அதற்கென்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருளும் திருவருளும் துணை புரிய மாதந்தோறும் 3வது ஞாயிறன்று காலை நிகழ்ச்சியாக தெய்வமணி மாலை என்ற அற்புதமான ஒரு நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். திருவருட்பிரகாச வள்ளலாகிய ராமலிங்க சுவாமிகள் முதலிலே திருவாய் மலர்ந்தருடைய அருள் பாமாலை தெய்வமணி மாலை. நிறைய மாலைகள் பாடியிருக்கார். 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவை 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 5 திருமுறைகள் ஒரு தொகுதியாகவும் 6ஆம் திருமுறை ஒரு தொகுதியாகவும் வெளியிட்டிருக்கிறார். பல பதிப்புகள். அதற்கு ஔவை சு. துரைசாமி பிள்ளை அவர்கள் அருட்பா முழுமைக்குமே உரை எழுதியிருக்கிறார். அது அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவருடைய ஒரு பெரிய ஏற்பாடு, அவருடைய ஒரு பெரிய துண்டு. அந்த உரை எழுதுவதற்கு அவருக்கு 7 ஆண்டுகள் ஆயிற்றுன்னு சொல்வார். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான உரை. உரைவேந்தர்னே அவருக்கு பேர். அவர் பல பகுதிகளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையிலே தெய்வமணி மாலை இது முதன்முறையிலே பாடப்பெற்ற நூல். வரலாற்று முறையிலே பழங்காலத்து தொகுப்பு முறையிலே முருகன் பாடல்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து 5ஆம் திருமுறையாக அமைத்தார். இதிலே திருத்தணிகை பதிகங்கள், இப்படி பல பதிகங்கள் இருக்கு. அதிலே இறுதியாக தெய்வமணி மாலை அமைந்திருக்கிறது. ஆனால் சன்மார்க்க தேசிகர் தவத்திரு ஊரநடிகள் அவர்கள் ஆராய்ச்சி முறையிலே அருட்பாவை பதிப்பித்திருக்கிறார். இந்த வரலாற்று முறையிலே பார்க்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் பாடிய முதல் நூல் தெய்வமணி மாலை என்று அவர் குறிப்பிட்டு வரலாற்று முறையிலே 6 திருமுறைகளையும் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார். அந்த முறையிலே இதற்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் பேராசிரியர் டாக்டர் வை ரத்தின சபாபதி அவர்கள் ஒரு சிறந்த உரை எழுதியிருக்கிறார்கள். அது நம்முடைய தவக்குறைவு. அவர் 24 பாடல்களுக்குத்தான் உரை எழுதினார்கள். அவருடைய சீடர்களில் ஒருவராக அமைந்தவர் சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஆப்பா அரங்கன் அவர்கள். ஆப்பா அரங்கன் அவர்கள் முருகநிலை மடியார் திருக்கூட்டத்திலே ரொம்ப ஈடுபாடு உடையவர். வணிகத்துறையிலே துணை ஆணையராக பதவியேற்றவர். ரொம்ப அடக்கமானவர். தமிழிலே ரொம்ப ஆர்வம். அவருடைய கையெழுத்து ரொம்ப அருமையா இருக்கும். நம்முடைய முருகண்டியார் திருக்கூட்டத்திலே கூட தமிழ் மறை திரட்டு என்ற ஒரு அருமையான தொகுப்பு நூலை அவர்கள் வெளியிட்டார்கள். திருப்புகழ் செண்டுன்னு ஒரு நூல் வெளியிட்டார்கள். அதில் உரையோடு அதில் ஒரு 50 பாடல்கள், இப்படி பல நூல்கள் வெளியிட்ட பெருமை அவருக்கு உண்டு. அவர் சைவத்திலே மட்டுமல்ல வைணவத்திலும் சிறந்த பாண்டித்யம் பெற்றவர். ராமானுஜருடைய வரலாற்றை இளையாழ்வார் அப்படின்னு ஒரு அருமையான நூலாக எழுதியிருக்கிறார். அதற்கு பேராசிரியர் டாக்டர் வைரா அவர்கள் அணிந்துரை கொடுத்திருக்காரு. அடியனுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு. அடியன் அதை படித்து விட்டு சொன்னேன், நீங்க சைவ சித்தாந்தத்துல மட்டும் இல்லைங்க, வைணவ சித்தாந்தத்திலையும் பெரிய ஆளா இருக்கீங்க, நீங்க ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கீங்க. அந்த நூல் 3 பதிப்பு வந்திருக்கிறது. இது ஒரு பெருமாள் கோயில அந்த நூலா வெளியிட்டாங்க. ரொம்ப அருமையான நூல். ராமானுஜரை பற்றி ரொம்ப அருமையா பல பேரை எழுதியிருக்காங்க. அதுல அரங்கன் எழுதுனது ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப அருமையான நூல்.
இப்படி அவருடைய தொண்டு மகத்தான ஒரு தொண்டு செய்தவர் அப்பா அரங்கன் அவர்கள். அவர்களும் முருகனடியார் திருக்கூட்டத்தின் செயலாளராக இருந்த PS கணேசையர் அவர்களும் இன்னொரு அன்பர், அவர் பேரும் PS கணேசன், அவர்களும் சேர்ந்து தைப்பூச அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று இங்கு கந்தகோட்டத்தில பழனியாண்டவர், வள்ளல் பெருமான் இவர்கள் இருடைய திருமேனிகளை வைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து இந்த தெய்வமணி மாலையை பகுதி பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டார்கள். இந்த தெய்வமணி மாலைக்கு முன்னாடி பேராசிரியர் ஐயா அவர்கள் சன்மார்க்கம் என்ற முறையில ஒரு ஆய்வு நூல் எழுதினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தெய்வமணி மாலை இடம்பெற்றது. அது ஏறத்தாழ 10 பகுதிகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நன்னாளிலே அந்த அபிஷேக வழிபாடுகள் முடிந்த பிற்பாடு அந்த நூலை பேராசிரியர் ஐயா அவர்களே வெளியிடுவார்கள். பல பெரியவர்கள்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். நம்முடைய பிரபாகரன் ஐயாலாம் வந்து கலந்துக்குவாங்க, சக்தி சந்திரசேகரன், இன்னும் பல பேர், நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நூலை வெளியிடுவது பேராசிரியர் ஐயா அவர்கள், வெளியீட்டாளர் அப்பா அரங்கன் அவர்கள். அதை பற்றிய ஒரு உரையாற்றுவது அடியேனை பேச சொல்வார். இது வழக்கமாக நடக்கிறது. இப்படி பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது. அவர்கள் 24 பாடல்களுக்கு அருமையா உரை எழுதியிருக்கார். பேராசிரியருடைய உரை மொத்தம் 31 பாடல் தெய்வமணி மாலையில 24 பாடலுக்கு தான் எழுத முடியுது. அப்புறம் உடல் நலிவுற்று அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். மீதி 7 பாடல்களுக்கு பேராசிரியர் இருக்கும் பொழுதே என்னுடைய உடல்நிலை குந்தி இருக்கிறது, கவிஞர் லம்போதரன் அவர்களை எழுத சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். லம்போதரன் அவர்கள் உரை எழுதியிருக்கார் 7 பாடலுக்கு, ரொம்ப எளிய உரை. அது ஆப்பா அரங்கனார் அவர்களுக்கு திருப்தியாக இல்லை. அவர் என்ன பண்ணார், அடியனை பார்த்து நீங்க அந்த 7 பாட்டு உரை எழுதுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், பேராசிரியர் உரை என்ன, அடியேன் வந்து என்னங்க ஒன்றும் சாதாரணமாளு, ஒன்றும் படிக்காதவன், என்ன போய் உரை எழுத சொல்றீங்க? இல்லை உங்களால முடியும், எழுதுங்க. இந்த 7 பாடலுக்கு அடியனுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில அது எழுதியிருக்கிறேன். அது அரங்கன் இருக்கும்பொழுது அதை படிப்பித்தார்கள். அப்போ அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார் எழுதும்போது, நீங்க எவ்வளவு தூரம் பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களை மேற்கோள் காட்டினதில்ல அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி ஓரளவு காட்டியிருக்க. அப்புறம் அந்த வெளியிடுகின்ற பொழுது அரங்கனார் சொன்னார், நீங்க கொடுத்ததை நான் அப்படியே வெளியிட்டேங்க, நான் எதுவும் மாற்றமே செய்யல அப்படின்னார். நீங்க தாராளமா செய்யலாமாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னார். பின்னாடி பல ஆண்டுகள் கழித்து பேராசிரியர் ஐயா அவர்கள் எழுதிய அந்த சன்மார்க்கம் என்ற தொடர் அதை முழுமையாக சேர்த்து இந்த 31 பாடல்களுடைய உரையையும் சேர்த்து முந்து தமிழ் பதிப்பகம் என்ற அமைப்பினர், ஒரு சிறந்த பாம்பனடியார் அவர், பேராசிரியர் ஐயாவிடத்தில் ரொம்ப பக்தி கொண்டவர், புலவர் பெரியசாமி அவர்களும் அவருமை திருமகனார் பாலசுப்பிரமணியம் அவர்களும் சேர்ந்து அந்த நூலை திருக்கோவிலூர் ஆதீனத்தில் வெளியிட்டார். அதை வெளியிட்ட சிறப்புக்குரியவர் நம்முடைய மதிப்புக்குரிய சன்மார்க்க பெரியார் ஜோதி வேதாச்சலம் ஐயா அவர்கள். அந்த நூல் வெளியிட்ட அன்றைக்கு அடியனை கூப்பிட்டு நீங்க தான் அதை பற்றி சிறப்புரையாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அடியன் பேசினேன். ரொம்ப அருமையான நூல், 2 தொகுப்பாக 600 ரூபாய் விலையில அது வெளியிடப்பெற்றது. இந்த 2வது தொகுதியில இந்த 31 பாடல்களுக்கான விளக்கம் அதை அவர் சொன்னார். இதை நாங்கள் ரொம்ப சுருக்கிட்டங்க, ரொம்ப விரிவாக போட்டால் இன்னும் நிறைய பக்கங்கள் ஆகும்,
அதனால் நம்ம ரொம்ப சுருக்கி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர். பரவாயில்லைங்க அப்படி. இது முதல் பகுதி அவர்கள் வெளியிட்டது. இதுல 12 பாடல்கள் அமைந்திருக்கிறது. ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இதுல மொத்தம் 31 பாடல்கள். வள்ளலார் ஏன் 31 பாடல் பாடணும்? இன்னும் சில பதியம் 31 பாடல் பாடியிருக்கார். எழுத்தறி பெருமான் மாலை 31 பாட்டு. சில பதிகங்கள் 10 பாடல்கள், 12 பாடல்கள், 11. பொதுவா பதிகம் என்றாலே 10 பாட்டுன்னு அர்த்தம். திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு என்ற முறையிலே சேர்த்து 11, 12 பாடியிருக்கார். அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் 10 பாடல், சிலதுல 11, சிலது 30 பாடல் கூட பாடியிருக்கார் அவர். சில பதிகங்கள் இருக்கு. திருஞான சம்பந்தருடைய நெறியை பின்பற்றியவர் சுந்தரமுத்து சுவாமிகள். திருக்கடை காப்பு மாதிரியே பாடியிருக்கார். ஆனா அவர் 10 பாடல் தான் அதிகமா பாடியிருக்கார். ஒரு சில பாடல்கள் 11 பாடியிருக்கார். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இதற்கு அவர் விளக்கம் தருகின்ற பொழுது பேராசிரியர் ஐயா அவர்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 31, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. பொதுவாக இந்த ஆயுத எழுத்தை பல பேர் கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. இந்த உயிரெழுத்து 12ஓடு சேர்த்து தான் ஆயுத எழுத்து சேர்த்து வைப்பாங்க. 13வது எழுத்து ஆயுத எழுத்து. அந்த முறையிலே இதற்கு உரை எழுதுகின்ற பொழுது பேராசிரியர் அவர்கள் 12 பாடல்கள் உயிரெழுத்தை நினைப்பூட்டுவது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது 12வது பாடல். ரொம்ப அருமையான பாட்டு. இதுல ஒரு பெரிய கருத்தை வள்ளலார் குறிப்பிடுகிறார். முருகப்பெருமானை நேரடியாக தரிசித்த ஒரு பெருமை வள்ளலாருக்கு உண்டு. ஆனால் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது 7 கிணறில வீராசாமி தெருவிலே வீட்டிலே தங்கியிருந்த பொழுது அவர் கண்ணாடியை வைத்து வழிபட்டதாகவும், அந்த கண்ணாடியிலே திருத்தணி முருகப்பெருமானுடைய அருட்காட்சியை கண்டதாக வரலாற்றிலே வருகிறது. அப்பொழுது அவர் பாடிய பாடல் தான் பிரார்த்தனை மாலை என்கின்ற ஒரு நூல். சீர்கொண்ட வதனங்களாரும் திகழ் கடப்பம் தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட மேலும் மயிலும் நற்கோழி கொடியும் உலகலாம் அருட்கார் கொண்ட தனிகாசலமும் என் கண்ணுற்றதே அப்படின்னு பாடியிருக்கார். அதான் முதல் பாட்டு. அதுல 30 பாடல் இருக்கு. இல்ல அருணகிரிநாதர் பற்றியெல்லாம் கூட சொல்றாரு அவர். ரொம்ப அருமையான பகுதி. பிரார்த்தனை மாலைன்னு திருத்தணியில பாடினது. அதுல முதல் பாடலிலே என் கண்ணுற்றதே அப்படின்னு. அப்ப முதலாக அதுதான் பார்த்தார் அப்படின்னு தான் வரலாறுல வருது. அவர் பார்த்த அந்த கண்ணாடி இன்னும் திருவற்றியூர் ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் இருக்கு. இந்த கண்ணாடி கூட பார்க்கலாம் நாம அங்க போனா. ஆனால் இந்த வரலாற்று முறையிலே பார்க்கின்ற பொழுது அவர் பாடிய முதல் அருள் நூல் தெய்வமணி மாலை. இதுல இந்த 12வது பாடலில் தான் முருகப்பெருமானை தான் நேரே கண்டதாக அவர் சொல்கிறார். இப்போ இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் 6 திருமுகங்களோடு வள்ளல் பெருமானுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் வரலாற்றிலே அது எப்படி விடுபட்டது என்று தெரியவில்லை என்று இதற்கு உரை எழுதிய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நம்ம இன்னைக்கு இருக்கு சிந்திக்க இருக்கிற பாட்டு அதுதான். இந்த 12வது பாடல்ல பல சிறப்புகள் இருக்கு. இந்த 12வது எழுத்து அவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர முதல். அதுல அவ்வுன்னு சொன்னா அவ் என்ற எழுத்து எதில் அதுல என்ன இருக்கிறதுன்னா அது சில கருத்துக்களை சொல்கிறார் பேராசிரியர் அவர்கள். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அதாவது இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு சிந்தனைகளை அவருடைய உரைகளே பார்க்க முடியும். இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லலை. அவ் என்பதை பிரித்தால் அகரம் பிளஸ் ஊ அப்படின்றார். பொதுவாக ஓங்காரத்தை பிரிக்கின்ற பொழுது
அகரம் பிளஸ் உகரம் பிளஸ் இம், இது ஓம் அப்படின்றது வியஷ்டி பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஷ்டின்னு சொன்ன ஒரே நிலையா இருக்கின்றது. ஓம் என்பது சமஷ்டி பிரணவம் என்றும், அகரம் பிளஸ் உகரம் பிளஸ் இம் என்பது வியஷ்டி பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவர் சொல்கின்ற பொழுது அவ் என்ற எழுத்து அகரம் பிளஸ் உகரம் இந்த ஓங்காரத்திலே சொல்கின்ற உகரம் அல்ல. ஆனால் இங்கே சொல்கின்ற உகரம் என்பது சிவ என்ற எழுத்தினுடைய பீஜாட்சரமாக இருக்கின்ற உகரம். சிவ என்பது சி என்பது சிவனையும் வா என்பது சக்தியையும் குறிக்கின்ற ஒரு சொல். கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ சிவ சிவசிவன் போட்டிருப்பாங்க. சிவசிவ என்பது மகா மந்திரமாக போற்றப்படுகிறது. திருமூலரும் திருமந்திரத்திலே சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகரிதானே அப்படின்னு பாடியிருக்கார். இந்த சிவ என்பது முக்கியமான பஞ்சாட்சரம், அதிசூட்சும பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. சிவய இந்த எகரத்தை சேர்த்து சிவய என்று சொல்கின்ற பொழுது அதிசூட்சும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரம் என்று தனியா சொல்கின்ற பொழுது மகாதனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல குருநாதர் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது உபதேச மொழியில தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மறைமலடிகள் திருவாசகத்துக்கு உரை எழுதுகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்ற சொல்லுக்கு அவர் அருமையா உரை எழுதுறார். அதில் அவர் எழுதுகின்ற போது சொல்லுகிறார், நமச்சிவாய என்பது தூல மந்திரம். அதோடு மட்டுமல்ல, மந்திரமாகவும் அதை கொள்ளலாம், சிவனுடைய பெயராகவும் அதை நாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு முக்கிய காரணம் ஞான சம்பந்தர் சொல்லுகிறார், நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றார். இப்போ நமச்சிவாயம் என்ற பெயரை மக்கள் பெயராக வைத்துக் கொள்கிறார்கள். நமச்சிவாய முதலியார்னு ஒருத்தர் இருந்த ஒரு பேராசிரியர், கிறிஸ்டன்சி காலேஜில் தமிழ் பேராசிரியராக இருந்தார். இப்படி நமச்சிவாய் என்ற பெயர் பல பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் சிவாய ரமன் யாரும் பேர் வைக்கிறது கிடையாது. காரணம் என்ன? அது தூல மந்திரம். சிவாய நம என்பது சூட்சம மந்திரம். இன்னொரு மந்திரம் அந்த சிவய என்பது அதிசூட்சம மந்திரம். சிவயே சிவ அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருமூலர் திருமந்திரத்தை இதை பற்றியெல்லாம் நிறைய விரிவாக சொல்கிறார். அதனால மறைமலடிகள் சொல்கின்ற பொழுது பஞ்சாட்சரம் 3 வகையாகத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால தூல மந்திரம், சூட்சும மந்திரம், அதிசூட்சும மந்திரம் தான். அடுத்தது மகாதனு, சிவய, அதிசூட்சும மந்திரம் என்பதெல்லாம் நாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லைன்னு அவர் எழுதியிருக்கார். அது வேற விஷயம், அது ஆராய்ச்சிக்கு உரியது. ஆனால் இந்த சிவயே என்பதை நம்முடைய பெரியவர்கள் அதிசூட்சும மந்திரமாக கொள்கிறார். காரணம் என்னன்னா, அதிசூட்சும மந்திரத்துல முதல் நீக்கிறது சிவய சிவ அப்படின்னு தான் வரும். அதை இன்னொருத்தர் சிலர் யோகிகள் சிவய வசி என்று சொல்வதாகவும் உண்டு. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. ஆக இப்படி இருந்தாலும் பொதுவாக நாம் இருப்பது தூல மந்திரம். இப்போ நாம தூலத்தில் இருக்கோம். தூலம் என்றால் பரு உடல்னு அர்த்தம். சூட்சுமம் என்றால் நுண்ணுடல். நம்ம உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, அது பேர் நுண்ணுடல்னு பேர், சூட்சும தேகம். அதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு, அது காரண தேகம்னு சொல்லுவாங்க. இது 3 வகையான உடல். இது 5 வகையா சொல்றதும் உண்டு, 6 வகையா சொல்றதும் உண்டு. இது பல நிலைகளிலே பேசப்படுகிறது. இதெல்லாம் சாத்திரங்களிலே இதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கு. திருவாசகத்திலே ஒரு பாடல், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனா இன்னமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்பது திருவேசரவு என்ற பதிகத்தில கடைசி பாடலாக அது அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பற்றி அடியனுடைய குருநாதர் சுவாமி ஞானப்பிரகாஷ் அவர்கள் சில விளக்கம் கொடுத்தார். எனக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பொதுவா இதை விளக்கம் சொல்கின்ற பொழுது பொதுவா என்ன சொல்லுவாங்க, மேலோட்டமா பார்த்தா, நான் ஒரு தவமும் செய்யலிங்க, சிவாய நமன் தான் சொன்னேன், சுவாமி தானா என்னுடைய உள்ளத்திலே புகுந்து தேனாகவும் இன்னமுதமாகவும் தித்தித்து எனக்கு அருள் செய்தான், இந்த உடம்போடு வாழ்கின்ற வாழ்க்கை என்னை வெறுக்க வைத்தான் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அது பொதுவாக சொல்கின்ற ஒரு மேலோட்டமான விளக்கம். ஆனால் சுவாமிகள் என்ன பண்ணார்னா எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன விளக்கம் சொன்னார்னா, நாம இருப்பது தூல நிலை,
இந்த பரு உடம்போட இருக்கிறோம். மணிவாசகர் இந்த பரு உடம்பையே வெறுக்கிற நிலைக்கு போயிட்டார். அவர் ஒரு பதிகம் பாடியிருக்கார், செத்திலா பத்து அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, செத்திலேன் சாமாறு அருளாய் அப்படின்லாம் கேட்கிறார். என்ன, நான் சீக்கிரம் சாகணும், இந்த உடம்போடு இருக்க நான் விரும்பல அப்படின்லாம் நிறைய பாடியிருக்கார். சுவாமிகள் என்ன சொன்னார்னா, இந்த உடம்போடு வாழ்கின்ற வாழ்க்கை, அதாவது இந்த தூல உடம்போடு இருக்கின்ற வாழ்க்கையை எவன் ஒருவன் வெறுத்து ஒதுக்குகிறானோ அப்பொழுது அவன் சூட்சுமத்துக்கு வருகின்ற தகுதி உடையவனாகிறான். அப்பொழுதுதான் அவன் சூட்சும மந்திரத்தை உச்சரிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் 14 சாத்திரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமசிவாய என்பதை விட சிவாய நம என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அதில் வற்புறுத்தப்படுகிறது. அடியேனே ஒருத்தர் கேள்வி கேட்டார் திருவான்மியூர்ல, ஐயா இந்த மாதிரி சாத்திரங்கள்ல சிவாய நமன் தான் சொல்லணும்னு சொல்றாங்க, அப்ப நமசிவாயன்னு சொன்னா இம்மை பலன்கள் தான் கிடைக்கும், அருமை பலன்கள் எதுவும் கிடைக்காதுன்றாங்க, அப்ப நான் சிவாய நமன் சொல்றதா நமச்சிவாயன்னு சொல்றதா, அதுக்கு நீங்க தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு. நல்ல கேள்வி, உண்மைதான். அடியேன்னு சொன்னேன், நமச்சிவாய என்று சொல்லி தான் மட்டும் அல்லாமல் எல்லாருக்கும் முத்தி கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். நமச்சிவாய பதிகம் தான் அவங்க பாடியிருக்காங்களே தவிர சிவாய நம பதிகம் பாடல. அவங்க நமச்சிவாய பதிகம் தான் பாடியிருக்காங்க. அதனால நாம தூள நிலையிலே நிற்கின்ற பொழுது நமச்சிவாய மந்திரத்தை ஓதினால் இறைவனுடைய திருவருளை முழுமையா பெற முடியும், முக்தியும் பெற முடியும். இந்த சிவாய நம என்ற நிலை சூட்சும நிலைக்கு போனோம்னா சூட்சும நிலையில பேசலாம், அது வேற விஷயம். ஆனா நம்ம இன்னும் தூளத்துல என்ன உடம்ப நாம வெறுக்க அளவுக்கு இன்னும் போகல. நாம இந்த உடம்போட வாழ்றதா நம்ம இருக்கிறோம். உடம்பை வெறுத்து நம்ம போலான்னு நினைக்கிறோமா? இல்லை. அதனால நீங்க தாராளமா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம். அதிலும் சிறப்பாக நால்வர் பாடிய நமச்சிவாய பதிகங்களை நீங்கள் ஓதலாம். அதனால நமச்சிவாய என்பது மந்திரமாகவும் கொள்ளலாம், இறைவனுடைய திருநாமமாக சொல்லலாம். பேராசிரியர் பாலராவாயன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கார், பெரும்பெயர் அப்படின்னு ஒரு நூல். அது நக்கீரர் முருகனை பற்றி பாடுகின்ற போது திருமுருகாற்றுப்படையில அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக அப்படின்னு முருகனை அழைக்கிறார். இந்த பெரும்பெயர் என்பதற்கு உரை எழுதிய வாகீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள், பெரும்பெயர் என்று சொன்னால் மகா வாக்கியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த முருகன் என்பது ஒரு பெரிய மகா வாக்கியத்துக்கு நிகரானது என்று குறிப்பிட்டார். இங்கே இந்த பெரும்பெயர் என்பது உயர்ந்த திருநாமம், பெருதற்கரிய ஒரு பெரும் திருநாமம் எது என்றால் சிவனுடைய திருநாமம் நமச்சிவாய என்பதுதான் என்று அந்த நூலை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் அவர். அந்த நூல் வெளியிடப்பட்ட இடம் மலேசியாவில் வெளியிட்டிருக்காங்க. அது இப்பொழுது அண்மையிலே முகப்பேரில் ஒரு அமைப்பினர் அதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான நூல். அதற்கு பேராசிரியர் டாக்டர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் அதற்கு அணிந்துரை கொடுத்திருக்கார். ரொம்ப அற்புதமான நூல். அதில் நமச்சிவாயத்தை பற்றியும் சிவாய நம என்பதை பற்றியும் நிறைய எழுதியிருக்கார் அவர். இப்படி பல நூல்கள் இருக்கு. அதனால் நம்முடைய தகுதி நிலைக்கு ஏற்ப அடியேனை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாய என்று சொல்லியே நாம் ஈடேற முடியும் இல்லையா? ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனேன்னு மணிவாசகர் பாடுற. அடியேன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பா துண்டு போட்டுட்டு இருக்கார். அவருக்கு நான் என்ன தொண்டு செய்ய போறேன்னு இல்லையா? அண்டவனி 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 அவர்கள் பல்லாண்டு காலம் நிர்வழி வாழ்ந்து நிறைய தொண்டு செய்யணும், நாங்கள் அதெல்லாம் அனுபவிக்கணும். ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு நிறைய இருக்கு. ஐந்தெழுத்து உண்மை அப்படின்னு திருவருட்பயன்ல எழுதியிருக்காங்க. ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு அகத்தியர் தேவார திரட்டிலும் ஐந்தெழுத்து உண்மை என்ற தலைப்பில்
மூவருடைய தேவார பதிகங்கள் 4 பதிகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி தூல நிலை, சூட்சும நிலை, அதில் நம்மை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள், சாத்திரம் படிக்க முடியாதவர்கள், அவர்கள் எல்லாம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லியே ஈடேறலாம். அதில் சந்தேகமே வேண்டாம். அதிலும் சிறப்பாக மூவர் பாடியருடைய 4 பதிகங்கள், நிவாசகர் பாடியருடைய சிவபுராணம் பாருங்க, மொத்தம் 5 பதிகங்கள். இந்த 5 எழுத்தை நினைவூட்டுகின்ற வகையில 5 பதிகங்கள். இந்த 5 பதிகங்களை முறையாக மனம் உருகி ஓதினால் நிச்சயமாக இதனுடைய திருவுருளை எளிதாக நாம் பெற முடியும் என்பதை அடியேன் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சாத்திரம் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் சிவாய நம என்று சொல்லலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் அதுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது உண்மை விளக்க ஆசிரியர் மனவாசகம் கடந்த சிகரத்தை முன்வைத்து ஓது அப்படின்றார். ஏன்னா சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் சிகரம்னா சிவய நம அப்படின்னு ஓது அப்படின்னு உண்மை விளக்கம் சொல்றார். நம்முடைய அருளாளர்கள் நம சிவாய அப்படின்னு சொல்றாங்க. நந்தி நாமம் நமச்சிவாயவே, கொள்வாரேனும் நலம்பெற இல்லாதேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே என்றெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பாடி இந்த நமச்சிவாயத்தை ஓதியே தன் திருமணத்துக்கு வந்த அனைவருக்குமே வீட்டின்பத்தை வழங்கினார் என்பது அவருடைய வரலாறு காட்டுகின்ற உண்மை. இப்படி பல அரும்பெரும் செய்திகள் எல்லாம் நம்முடைய திருமுறையிலும் சாத்திரங்களிலும் இருக்கின்றன. அந்த முறையில இந்த 12வது பாடலிலே வள்ளல் பெருமான் இறைவனை கண்டு மகிழ்ந்த ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். இல்ல, இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 12வது பாடல்ல முருகன் அடியார்கள் 12 வகையான நன்மைகளை பெறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக 16 பேருன்னு சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வள்ளலார் 12 பேர்கள் முருகன் அடியார்களுக்கு முருகப்பெருமான் வழங்குவான் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இப்படி பல அற்புதமான பல அரும்பெரும் கருத்துக்கள் எல்லாம் இந்த 12வது பாடலிலே நமக்கு அமைந்திருக்கிறது. உயிரெழுத்திலே கடைசி எழுத்து அவ், அவ்வியம் பேசேன் அப்படின்னு சொன்னாங்க. ஔவையார் ஆத்திச்சூடியில் அகர வரிசையிலே பாடியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வுக்கு என்ன வரும்னா அவ்வியம் பேசி அப்படின்னா தீய வார்த்தைகளை பேசாதீர்கள் அப்படின்னு. இன்னொன்று ஔடதம்னா மருந்துன்னு ஒரு அர்த்தம். இப்படி ஒருவரை பற்றி குறை சொல்லக்கூடாது. அதனால அவ்வியம் பேசேன். ஆத்திச்சூடி என்பது ஒரு அற்புதமான நூல். அது அதெல்லாம் இளம் பருவத்திலே படிக்க வேண்டிய நூல்கள்லாம் நம்முடைய பெரியவங்க வைத்தார்கள். ஆனால் இன்று நாம் அதையெல்லாம் குப்பையில போட்டுட்டோம். அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாகி போச்சு. அதனால இப்போ நம்முடைய நிலை எப்படின்னா, மனித தன்மையை இழந்துட்டோம். நாம இப்போ மனிதனா இல்லை, எந்திரமா இருக்கிறோம். இப்போ அவ்வளவுதான். மனித தன்மை என்பதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இழந்தினே பூரணமா இழந்துட்டோம். இன்னைக்கு மக்களுடைய நிலை எப்படின்னா, பொருளாதாரத்துலதான் நம்ம மேல போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா பொருளாதாரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையா கிடையாது இல்லையா? பொருளாதாரத்தை மேல இருக்கிறோம், ஆனா அமைதி இருக்கிறதா? காஞ்சி மகா பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கார். அவருடைய அருள்மொழிகள் தெய்வத்தின் குரல்னு கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கத்துக்கு 6 தொகுதிகளாக வானதி பதிப்பகம் வெளியிட்டு, அதிலே சில முக்கியமான பகுதிகளை எல்லாம் ஒரு 250 பக்கத்தில் சேர்த்து இந்து தர்மம் அப்படின்ற முறையில சிறந்த எழுத்தாளராகவும் நடிகராகவும் சிறந்த சட்ட நிபுணராக விளங்கியவர் சோ ராமசாமி அவர்கள். அது ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவர் இந்து தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கார். அது 190 ரூபாய் விலையில
அலைன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இல்ல, இந்து தர்மத்தினுடைய அரிய பெரிய கருத்துக்கள் அவ்வளவு எளிமையா சொல்றார். காஞ்சி மகா பெரியவர்கள் அப்படியே நேரா பேசுற மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. அது ஒரு சில அன்பர்களுக்கு கொடுங்க, அடியன் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப அருமையான நூல். அதனால நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு எளிய முறையிலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் அதை கேட்கறது தயாராகி, அவ்வளவுதான். அவர் திருக்குறளுக்கு சில விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் அதெல்லாம் நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அதையெல்லாம் படிக்கும்போது அடியனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் உண்மையிலே ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக ஒரு பெரிய ஞானியாக திகழ்ந்தவர்கள். அவருடைய பெருமை நமக்கு தெரியாம போச்சு, நாம தெரிந்தே விட்டுட்டோம். அதுதான் அடியேன் சொல்வேன். காரணம், ஒரு துவேஷ மனப்பான்மை. அவர் பிராமணர் என்ற முறையிலே தான் அவர் பார்த்தமே தவிர ஒரு சிறந்த ஞானி என்று நமக்கு தெரியல, விட்டுட்டோம். ஆனால் அவர் இடத்துல எவ்வளவு பொக்கிஷங்கள், அவரை நம்பியவர்கள், அவரை ஆராதிக்கின்றவர் பெற்ற பலன்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அதனால வாய்ப்பு இருக்கின்றவர்கள் தயவு செய்து மயிலாப்பூர்ல அலைன்ஸ் கம்பெனி இந்த டேங்க் எதிர்க்கவே அந்த நூலை வாங்கி தயவு செய்து படியுங்கள். அந்த ஒரு நூலை படிச்சா போதும், இந்து தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை அதோட விட்டுட்டு நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இதுல கந்தன் அடியவர் பெருமை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கார் பேராசிரியர். இந்த பாட்டை நம்முடைய ஐயா செல்வராஜ் அவர்கள் ரொம்ப அழகா பாடினாங்க. பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுளும் பதியும் நன்னிதியும் உணர்வும் சீர்கொண்ட நிறையும் உட்பொறையும் மெய் புகழும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகா திறமும் மெய் திடமும் நல் இடமும் நின் நடியார் புகழ் செப்புகின்றோர் அடைவர்கான் அப்படின்னு. உன்னை புகழ்கின்றவர்கள் அல்ல, உன்னுடைய அடியார் புகழை பரப்புகின்றவர்கள் பெறுவார்கள் சொல்றார் வள்ளலார். இங்கே முருகனை புகழ்வது என்பது வேறு, முருகனுடைய அடியாரை புகழ்ந்தாலே இதெல்லாம் கிடைக்கும்ன்றார் அவர். அப்ப முருகன் அடியார்கள் சிறந்த புகழ் பெற்றவர்கள், உயர்ந்த நிலை பெற்றவர்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அதனால நின் அடியார் புகழ் செப்புகின்றோர் அடைவர்கான் கூர்கொண்ட நெட்டிலை கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியம் கொடியும் விண்ணோர் கோமாந்தன் மகளும் ஒரு மாமாந்தன் மகளும் மால் கொண்ட நின் கோலம் மறவேன் தார் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த 12வது பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆக முருகன் அடியார்களுடைய புகழை பேசினாலே இவ்வளவு கிடைக்கும் சொன்னா, அப்ப முருகன் புகழை பேசினால் என்னென்ன கிடைக்கும் இல்லையா? இப்போ முருகன் புகழை பேசுவதை விட முருகன் அடியார் புகழை பேசுவது ரொம்ப சிறப்பு. காரணம் என்னன்னா, முருகன் அடியாரிடத்திலே முருகன் தங்கி விடுகிறார். முருகனை நீங்க தனியா போய் பார்க்க வேண்டாம், முருகன் அடியார்களை நீங்கள் பார்த்தாலே முருகன் அங்கே இருக்கிறார். அதே போல சிவனடியார்கள் நீங்கள் பார்த்தால் சிவன் எங்க இருக்காருன்னா சிவனடியார்கள் கிட்ட இருக்கார். சிவன் எங்க இருக்காருன்னா அடியார்கள் எங்க இருக்கா அங்கதானே இருக்கிறேன். இதை சேக்கிழார் பெரிய புராணத்தை சொல்றார். பெரிய புராணத்துல விரண்மிண்ட நாயனார் புராணத்துல ஒரு பாடல்ல சொல்றார். அவர் என்ன சொல்றார்? ஞாலம் உய்ய நாம் உய்ய சைவ நெண்ணெறியின் சீலம் உய்ய நம்பி திருத்தொண்ட தொகை முன் பாட செழுமறைகள் ஓலம் விடவும் உணர்வறியார் அவர் நாம் உலது என்றால் எங்கே ஆலம் உண்ட அடியார் பெருமை அறியார் அறிந்தார் யார் அப்படின்னு. நான் எங்க இருப்பேன்னா அடியார்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் இருப்பேன். அதே மாதிரி முருகனும் அடியார்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் இருக்கேன். அது அருணகிரியாரே சொல்வார். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான் அப்படின்னு திருப்புகையில சொல்லியிருக்கார்.
இப்ப முருகன் எங்க இருக்காருன்னா அவருடைய அடியாருடைய இதயத்தில் இருக்காருன்றார். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அதாவது சில கருத்துக்கள்லாம் சொல்லணும்னா நாம ஒரு கால எல்லைக்கு உட்பட்டவர்கள், இட எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இறைவன் காலம் கடந்தவன், காலாதீதன். அதே மாதிரி இடத்தை கடந்தவன், அவன் எங்கும் இருப்பவன். நம்ம நிலை வேறு, இறைவனுடைய நிலை வேறு. இப்போ சிலவற்றையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்குரிய சக்தியை அவன் தான் தரணும். நாமளே வெளிப்படுத்த முடியாது. இதை வெளிப்படுத்துகின்றவன் அவன்தான். இதற்கு உரை எழுதிய பேராசிரியர் ஐயா அவர்கள் கடைசியில எழுதுறார் முடிவுரைன்னு. அதுல எழுதுகின்றவர் சொல்லுகிறார், முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் எனக்கு உணர்த்திய கருத்துக்கள் பல. அவற்றை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் சிலவற்றைத்தான் வெளிப்படுத்த முடிகிறது, அனைத்தையும் வெளிப்படுத்த முடியவில்லை. காரணம், அது இறைவன் திருவருள் சம்மதம். இறைவனுடைய திருவுள்ளம் எந்த அளவுக்கு வெளிப்பட வேண்டும் என்று எண்ணுகிறானோ அதைத்தானா வெளிப்படுத்த முடியுமே தவிர நம்ம மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட முடியாது. அது இறைவனுடைய திருவருளை பொறுத்தது. அதனால் இந்த நூலை பொறுத்தவரை பல கருத்துக்களை வள்ளலார் எனக்கு உணர்த்தினார். அதை நான் உணர்கிறேன். ஆனால் நான் உணர்ந்ததை எடுத்து சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எனக்கு ஆற்றல் இல்லைன்னு எழுதுறாரு. இங்கே இதுல இருந்து என்ன தெரியுது? அரங்கன் அவர்கள் சொல்வார், பேராசிரியர் கிட்ட சொன்னப்பா நாளாயிட்டே வருது, தைப்பூசல் இருக்குது ஐயா, நீங்க சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் சொல்வார், நானாப்பா எழுதுறேன், வள்ளலார் எழுதுறார், பேனா வைக்கிறேன், தானா எழுதுது. இது மனிதனுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை. அடியனே சிலவற்றை சிந்திக்கின்ற பொழுது சில கருத்துக்களை நம்மால் வெளிப்படுத்த முடியல. உணர்வது வேறு, வெளிப்படுத்துவது என்பது வேறு. இப்போ அருளாளருடைய அருட்பாடல்களை உணர்வது என்பது வேறு, அதை வெளிப்படுத்துவது என்பது வேறு. நாம உணர்ந்ததையெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, அருணகிரியார அனுபூதியா சொல்றார், அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் இவ்வாறு ஒருவருக்கு இசை வைப்பது வேறு. அந்த நிலையிலே இருந்துதான் அனுபவிக்க முடியுமே தவிர அதை மற்றவர்கள் சொல்லி அனுபவிக்க முடியாது என்றார். இது கந்த அனுபூதியில ஒரு அற்புதமான பாடல் இல்லையா? சிவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படின்னு சொல்றார். இதை எப்படி ஒருவருக்கு எடுத்து சொல்ல முடியும்? சர்க்கரை இனிக்கிறதுன்னு சொன்னா சர்க்கரை சாப்பிட்டு பார்த்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அது எப்படி சார் இனிக்குன்னு எழுதுங்கன்னா எழுத முடியுமா? வாயால சொல்ல முடியுமா? சர்க்கரை எப்படி இனிக்கும்? இனிக்கும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா அது எப்படி இனிக்கும் சொல்ல முடியாது. சாதாரண புலன்களினால் தீர்க்கின்ற இன்பத்தை, இந்த சிற்றின்பத்தையே வாயினால் சொல்ல முடியாத பொழுது பேரின்பத்தை புலன் கடந்த நிலை அது. நாமெல்லாம் புலன்களோடு ஒன்றி இருக்கிறோம், கலந்த நிலையில் இருக்கோம். இறைவனுடைய பேரின்பம் என்பது கடந்த நிலை. இப்ப கடந்த நிலையில் இருப்பதை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் இல்லையா? அது இவனுடைய திருவருள். அவனுடைய திருவருள் இருந்தால்தான் அதை வெளிப்படுத்த முடியும். மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலை. அதனால இங்கே வள்ளல் பெருமான் சொல்கின்ற பொழுது இதற்கு கந்தன் அடியவர் பெருமையின் தலைப்பு கொடுத்த பேராசிரியர், அடியார்களுடைய சிறப்பை சொன்னாலே இவ்வளவு நலன்கள் நமக்கு கிடைக்கும் என்றால் அடியார்கள் பெருமையை எப்படி சொல்ல முடியும் என்று நாம் நினைக்க வேண்டியது. இதை படிக்கின்ற பொழுது ஒரு கருத்து நமக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் மூல காரணம் நம்முடைய வினை. நாம் செய்த வினை விதியாக அமைகிறது. அந்த விதியின் பயனாக நமக்கு உடம்பு வந்தது. விதிகானும் உடம்பை விடா வினையே கதிகான மலர்கடல் என்றருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துரியா விரதா சுரபூபதியேன்னு கந்த அனுபூதியில அருணகிரியார் சொல்றார். இது அருணகிரியாருடைய அனுபவம். அல்ல, இந்த உடம்புக்கு பொறுத்துதான் விதி. விதி இன்ப துன்பத்தை தருகிறது வினையின் காரணமாக இல்லையா? அப்ப வினையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா அப்ப விதியை அழிக்கணும். விதியை எப்படி அழிப்பது? விதி எழுதுகின்றவனுக்கு பேரு விதின்னு பேரவன். விதினா யாருன்னா பிரம்மாவை குறிக்கும். விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனின் அனுபூதியில சொல்றார்.
இந்த கந்த அனுபூதிக்கு கிவா ஜெகநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் ரொம்ப அற்புதமாக உரை எழுதியிருக்கார். அனுபூதி விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான நூல். அருமையாக படிக்கின்ற பொழுது, அதாவது முதல் தடவை படிக்கிறதுக்கும் 2வது தடவை படிக்கிறதுக்கும் 4வது தடவை போய் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது அனுபவத்தில் உணர்றேன். ஆரம்பத்தில் படிப்பது வேறு, இடையிலே படிப்பது வேறு, இன்னும் வயசாக வயசாக படிப்பது வேறு. அப்போ அனுபவங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வரும். அதெல்லாம் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. அதனால ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு அவர். அந்த அடியன் படித்து கொண்டு இருக்கிற அனுபூதி விளக்கம் கிவாஜாவுக்கு. இப்படி பல நிலைகளிலே நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்தை அருணகிரியார் சொல்கிறார். இந்த விதியை அழிப்பதற்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்றார். அது அலங்காரத்துல சொல்றார். முருகனுடைய திருவடி என் தலையிலே பட்டது, விதி அழிந்து விட்டது. அப்ப நாம எந்த அளவுக்கு இருக்கணும்? முருகனுடைய திருவடி நம் தலையில படணும். நம்ம பலகாலம் தலை குனிந்து அவன் திருவடியிலே தலை வைத்து வணங்கணும். அப்பதான் அவனுடைய திருவடி நம்முடைய தலையில படும். நம்ம நிமிந்துக்கினே நின்னா எப்படி அவனுடைய திருவடி தலையில படுமா? படாது. அலங்காரத்தை சொல்றார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தேன். கந்த அலங்காரத்துல இந்த திருச்செந்தூர் அன்பு திருச்செந்தூர்ல தான் பாடியிருக்காரு கந்த அலங்காரம். அதுல முருகனுடைய திருவடி பட்டது என் தலையெழுத்து அழிந்து விட்டதுன்னு. இதை படித்த பாம்பன் சாமிகள், முருகனுக்கே நம்ம சிரமம் கொடுக்கணும் இல்லையா? முருகன் திருவடி நம்ம தலையில பட்டு தலையெழுத்து அழிப்பதற்கு பதிலா முருகனுடைய அடியார் திருவடி பட்டாவே தலையெழுத்து அழிஞ்சிருமேன்ட்டாரு. அவர் எங்க போறார் பாருங்க. பாம்பன் சுவாமிகள் திருத்தொடையல்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதுல 30 பாட்டு இருக்கு. அதுல 26வது பாடல சொல்றார். அதுல சொல்ற, பெரிதுனுக்கெல்லாம் பெரிய சிவன் அடியருள் அடக்கம் ஆவான் என்று அரிய அவ்வை சொன்னபடி நின் அடியருள் அடக்கம் ஆவாய். அன்னோ திருவடியை அடிமை முடி பொருந்துமெனில் பிரம்ம லிபி சிதைவாகாதோ சரவண சண்மய துரிய அமல சிவனே கருணை தாராய் மன்னோ. இது 26வது பாட்டு. அது இந்த பாட்டை ஒரு அடியார் எனக்கு சொன்னார். எங்கே? பாம்பன் சாமியுடைய சமாதி நிலையத்தில். அங்கே ஒருவர் உழவார பணி செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன அடியனை பார்த்து வணங்கினார். நான் சொன்னேன், நீங்களா எவ்வளவு பணி செய்வீங்க? உழவார பணி செய்யறதுன்னா அப்பர் சுவாமிகள் செய்தது. மனம் வாக்கு காயம் இந்த 3 நாளும் பணி செய்தவர் அப்பர் பெருமான். அதிலே சிறப்பாக இந்த காயத்தினால் உடம்பினால் பணி செய்வது ரொம்ப உயர்ந்தது. நாங்களாம் காயத்தால செய்யல, ஏதோ வாயால பேசுறோம் போயிடுறது. வாசா கங்கின்ற தாய்மானவர், வாயால பேசிட்டு போயிடுறேங்க, நீங்களாம் பெரும் தொண்டு செய்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீங்க அந்த காலத்துல செய்திருப்பீங்க, இப்ப வயசாகி போச்சு முடியலன்றீங்க, ஆனா உங்களை நாங்க வணங்கினா எங்க தலையெழுத்த அழிஞ்சிடும் பாம்பன் சாமி சொல்லியிருக்கார் சார். அப்பதான் இந்த பாட்டை அவர் சொன்னார். அவர் பாம்பன் சாமியுடைய குரு பூஜையில் அவருடைய வழிபாட்டில் மயூரவாகன சிவன்படி பல சிறப்பு விழாக்கள்லாம் நடக்குது. அது பாம்பர் அடியார்களுக்கு தெரியும். இப்போ இந்த திருத்தொடையல் என்கின்ற பதிகம் 30 பாடல்களை உடையது. அங்க பெரிய இலை போட்டு நிறைய பழங்கள் என்னென்ன பல வகையான திரவியங்கள்லாம் வைத்து ஆராதனை செய்கின்றவர் இந்த திருத்தொடையல் பதிகத்தை பாடுவார்கள். ஒவ்வொரு பாடல் முடிந்த உடனே ஒவ்வொரு கற்பூரம் ஏற்றுவார். பாம்பன் கீழே எழுதியிருக்காரு. இதை படிக்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது முருகன் சந்நிதியில் ஒவ்வொரு பாடலுக்கும் கற்பூரம் ஏற்றவும்னு எழுதியிருக்காரு. அடிக்குறிப்பு, ஃபுட்நோட் எழுதியிருக்காரு. இதே மாதிரி செய்கிறார். இப்போ அதனால அவருக்கு பாம்பன் என்ன பேருன்னா உபய அருணகிரின்னு பேர். 2வது அருணகிரிநாதர்னு பேர். அவர் அருணகிரி மாதிரியே நிறைய பாடியிருக்கார். அதெல்லாம் வெளியே தெரியல. அவர் பாடிய ஒரு நூலை பற்றி தான் அடுத்த வாரம் உலக தாய்மொழி தினம் நம்முடைய ஆசிரமத்தில் கொண்டாட இருக்கிறோம். சேக்கிழா மன்றத்தின் சார்பில் தாய்மானர் விழாவும் உலக தாய்மொழி தினமும். அதில் ஒரு நூல் எழுதியிருக்கார் பாம்பன் சுவாமிகள். ரொம்ப அருமையான நூல் எழுதியிருக்கார்.
சேந்தன் செந்தமிழ் அப்படின்னு ஒரு நூல், 50 பாடல்கள். இந்த 50 பாட்டு மட்டும் இல்லை, ஒரு பெரிய டிக்ஷனரி எழுதியிருக்கார், ஒரு அகராதியை எழுதியிருக்கார். அதை பற்றிலாம் அன்னைக்கு நான் பேச இருக்கிறேன். வாய்ப்பு இருக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். காலை நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நம்ம திருவொற்றியூர்ல சிவாமிர்த ஆத்மா ஆசிரமத்தில். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். என்ன சொல்றார், முருகப்பெருமானுடைய அடியார்களுடைய புகழை செப்புகின்றவர்கள் எல்லாம் இந்த நிலையை பெறுவார்கள் அப்படின்னு 12 பேர்களை சொல்கிறார். பேருன்னா பாக்கியம், செல்வம், 16 வகையான செல்வம். அதுல முதல் செல்வம் என்னன்னா, பார் கொண்ட நடையில் வன் பசி கொண்டு இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் அப்படின்னு. பார் கொண்ட நடை என்றால் உலகியல், இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை முறை. இப்படி வாழ்கின்ற முறையில பசி என்கின்ற துன்பம் நமக்கு இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இந்த பசி என்பது இல்லைன்னா உலக இயக்கமே கிடையாது. அதான் ஒரு கவிஞன் பாடினா, ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்திலேது கலாட்டா. இந்த ஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம் நான். அந்த பசி என்பது இல்லைன்னா உயிர்கள், உலகம் இயங்காது, உயிர்கள் வாழ முடியாது. அதனால பசின்னு ஒன்று கொடுத்துருக்கார். அதுல இந்த பசி எடுக்கின்ற பொழுது மனிதனை தவிர்த்து ஏனைய உயிரினங்கள் அந்த பசியை போக்குவதற்கு வழிவகைகள் இருக்கு. அதற்கு ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு பசி வந்தால் அந்த பசியை போக்குவதற்கு மனிதன் முயற்சி செய்யலாம். ஆனால் அதற்கு உதவுவதற்கு மனிதனுக்கு மனிதன் உதவ வேண்டும். வேறு உயிரினங்கள் உதவாது. வேறு உயிரினங்கள் உதவுவது வேறு நிலை. ஆனால் மனிதனுக்கு பசி என்று வந்தால் அந்த பசியினுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலிலே ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பசியினுடைய கொடுமை எழுதினவங்க யாருமே கிடையாது. வள்ளலார மாதிரி அந்த பசியின் கொடுமையை அதை படிக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பசியினால் துடிக்கின்ற துன்பம் உயிரே போயிடும்ன்றார். அப்போ உடம்பிலே ஏற்படுகின்ற மாறுதல்கள் என்னென்ன மாறுதல்லாம் ஏற்படும்லாம் அப்படியே விளக்கமா ஒரு டாக்டர் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டும். அடியன் நினைத்தது உண்டு. சில நூல்களை இந்த மாதிரி நூல்கள்லாம் வாங்கி படிக்கணும். கொடுத்தா விட படிக்கிறதுக்கு ஆள் இருக்கணுமே, அதானே முக்கியம். நீ படிக்கிற வழக்கமே குறைஞ்சி போச்சு. என்னைக்கு இந்த செல்போன் வந்துதோ படிக்கிறதையும் விட்டுட்டாங்க நம்ம மக்கள். எங்க சாயறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது இல்லையா? படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? புத்தகம் கொடுத்தா கூட படிப்பாங்களான்ற சந்தேகமா இருக்கு. அதனால சில விஷயம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. புத்தகம் கொடுக்கலாமா அப்படின்னு அவன் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா படிக்கிறவங்க குறைஞ்சிட்டே போறாங்க. இப்போ அப்படியே மிஞ்சி கொடுத்தாலும் அதை அவங்க படிக்கிறாங்களான்றது அது வேற விஷயம். ஐயா வந்து ஒரு 1000 புத்தகம் போட்டு கொடுத்தார். கந்த சஷ்டி கவசன் ஐயா போட்டு கொடுத்தார். திருப்புகழ் அமுதம்னு ஆயிரக்கணக்கான புத்தகம் போட்டு இலவசமா கொடுக்குறாங்க. அதை எவ்வளவு பேர் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 4 பேர் படிக்கிறதே கஷ்டம். சுவாமி சிவானந்த ரிஷிகேசத்தில் இருந்தார். அவர் ஞானதான வள்ளல்னு பேர். அவர் சொல்வார், அன்னதானத்தை விட சிறந்தது ஞானதானம், நூல்களை தருவது அப்படின்னு. அவர் 300 புஸ்தகம் எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில். அவர் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்க எனக்கு நிறைய புஸ்தகமா கொடுக்குறீங்க, இதெல்லாம் யாரு படிக்கிறது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோங்க, இல்லை உங்க வீட்டில் கொண்டு போய் பேப்பர் கடையில் போடுறாங்களோ, அந்த 100 பேர்ல ஒருத்தராவது படிக்க மாட்டாங்களா? ஒருத்தர் படிச்சா கூட அந்த புண்ணியம் போய் சேரும் இல்லையா? ஒருத்தர் படிச்சா போதும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னாங்க பையர். ஒருத்தர் படிச்சா போதும். 1000 பேரும் படிக்கணும்ன்றது இல்லை. இப்போ இந்த இடத்துல 120 வருஷமா இந்த சபை இருக்கு. எத்தனை பேர் வராங்க? 100 பேர் கூட வரல. 120 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு சபையில 100 பேர் வரமாட்டாங்க, 50 பேர் வரமாட்டாங்க. காரணம் என்ன? அது புதிய பக்குவம் இல்லை. காரணம் அதான். இதையெல்லாம் கேட்கணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். சூரியன் உதித்தால் தாமரை மலருதுன்னு சொல்றோம். எல்லா தாமரையும் மலர்றது இல்லை. மலர்கின்ற பருவத்திலே இருக்கின்ற தாமரை தான் மலருமே தவிர எல்லா மலரும் மலராது.
அதே போல மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் கிடையாது. மனிதர்களிலே பல வேறுபாடுகள்லாம் இருக்கு. இந்த பக்குவம் உடையவன் தான் அதை உணர முடியும். அந்த மாதிரி பசியினால் இழைக்கின்றவர்களை, பசியினால் வாடுகின்றவர்களை எல்லாம் கண்ட மனம் இலக வேண்டும். அதுதான் முதல் பேருன்னு சொல்றாரு இங்க வள்ளலார். பார்கொண்ட நடையில், பார்ன உலகம், உலக வாழ்க்கையில வன்பசியினர், அது ஒரு அடைமொழி இருக்கு பாருங்க. வள்ளல் பெருமான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடைமொழி தரார். வன் என்றால் வன்மை, ரொம்ப கொடுமையான பசி. இந்த வன்பசி கொண்டு வந்து இறப்போர்கள், கேட்கின்றவர்கள். இறத்தல் என்றால் கேட்பது, பிச்சை எடுப்பது இல்லையா? இறத்தல் என்பது இழிவு. பிச்சை கேட்கறதுன்னா இழிவான்னு. புறநானூர்ல ஒரு பாட்டுல ஒரு புலவர் பாடினார், ஒரு இடத்திலே போய் ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்கறது இழிவுன்னார். அடுத்து இன்னொரு இழிவு என்னன்னா, கேட்கிறவன் நாங்க இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை விட இழிந்தவன். ஈயனை இறத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. எவ்வளவு பெரிய நிலை பாருங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே பசியினால் வாடுகின்றவர்கள், ஐயா எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நாம இரக்கத்தோட இருந்தால் கொடுக்கணும். கொடுக்க முடியலனாலும் நல்ல சொல் சொல்லி, ஐயா அங்க கொடுக்குறாங்க, அங்க போய் கேளுங்க. முதல்ல இரக்கம் கொள்ளணும்ன்றார். பட்டினத்தார் ஒரு பாடல் பாடியிருக்கார், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. அருமையான பாட்டு. பசித்தோர் முகம் பார், அப்படி பசித்தவர்களுடைய முகத்தை பார். எவ்வளவு வேதனை! பசியினுடைய கொடுமை பசித்தவனுக்கு தான் தெரியும், பசிக்காதவன் தெரியாது. ஏன்னா நமக்கு பசியின் கொடுமை தெரியாது. ஏன்னா நமக்கு சாப்பிட்டுக்கினே இருக்கிறோம், நாம பசித்து சாப்பிட்றது இல்லை, ருசிக்காக சாப்பிட்றோம் நாம இல்லையா? ஔவையார் சொன்னாங்க, பசித்து புசின்னாங்க. பசித்து சாப்பிட்டால் நீ டாக்டர் கிட்ட போக வேணான்றாரு, திருவள்ளுவரே சொல்றார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்மை. நாம போட்டுக்கினே இருக்கிறோம், யார் கொடுத்தாலும் வாங்கி போடுறோம், வேணான்னு சொல்றது இல்லை. இல்லை சார் எனக்கு பசிக்கலைன்னு சொன்னா கூட அவர் கோச்சிக்கு வர என்ன ஒன்று நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா கருணையினால, ஐயோ அவர் கோச்சிட்டா என்னங்க பண்றது, அவர் அன்போட கொடுக்குறாரு, நம்ம எப்படி வேணும். அடியனை அந்த மாதிரி தான் சாப்பிட்டு நான் வேதனைப்படுறேன், அது வேற விஷயம். அதிகமாக சாப்பிட்டா வேதனைப்படணும், அந்த வேதனை அடியனை பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா மறுக்க முடியல. அன்போ ஒருத்தர் கொடுக்கும்போது வேண்டாங்கன்னு சொன்னா அவர் மனசு கஷ்டப்படுமே. வள்ளலார் அதே மாதிரி பல இடங்களை சொல்றார், நான் விரும்பி சாப்பிட்டது இல்லை, கொடுக்கின்றவர்கள் உள்ளம் வருந்துமே என்று நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னு பாடியிருக்கார் பல இடங்கள். அந்த மாதிரி நிலை நமக்கு வருது, அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால இறக்கப்படும். யா சாப்பிடும். இந்த காலத்துல அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, வெள்ளை கொடி பறக்கும், வெண்ணிறமான கொடி. இன்னைக்கு வெண்ணிறத்தை மற்ற எல்லா கலர்லையும் கொடி இருக்கு. இந்த வெண்ணிற கொடி எங்க இருக்கு? அங்க வெண்ணிற கொடியை பார்த்தா அங்க போனா நமக்கு உணவு கிடைக்கும். ஆனால் தான் வள்ளலார் முதலாக சத்திய தர்மசாலையை திறந்தார். வருகின்றவருக்கு பசி, மொழி, இனம், மதம் எதுவும் வேண்டாம், பசிக்குதா வந்து சாப்பிடு. அன்றைக்கு அவர் மூட்டி அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது, அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது. தன்மார்க்க சங்கத்தில் அன்னதானம் நிறுத்ததே கிடையாது, நித்திய தர்மசாலையை நிகழ்கிறது. திருவொற்றியூர்ல நித்திய தர்மசாலை, தினந்தோறும் அன்னதானம் நடக்குது. அதே மாதிரி மீஞ்சூர்ல நாலூர் வள்ளலார் வாழ்வியல் மையம், அங்கேயும் தினந்தோறும் அன்னதானம் நடக்குது. அடியரங்க ஒரு வாரம் இருந்து தங்கி இருந்து பார்த்தேன். கரெக்டா 12:30 மணிக்கு வந்தா சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க, சாப்பிட்றவங்க அங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏழை ஜனங்கள், மாணவர்கள், இப்படி பல பேர். ஒரு சமயம் வேதாச்சலம் ஐயா அவர்கள் திருவொற்றியூர்ல இருக்கின்ற பொழுது
ஒருவர் நேரம் கடந்து வந்தார், சாப்பாடு ஆகிப்போச்சு, ஒரு நல்ல பசியில வந்திருக்கார். ஐயா உணவு இருக்க? என்னப்பா நேரத்துக்கு வந்திருக்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஐயா பசி தாளடிங்க. உடனே அவர் என்ன பண்ண, வள்ளலாருடைய வடிவத்தில் கீழே ஒரு சீப்பு வாழைப்பழம், அதை எடுத்து ஒரு 6 பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிடுப்பேன், சாதம் இல்லை இதை சாப்பிடு, உன் பசியை போட்டு. இப்போ அடியன் இருக்கேன், நான் பார்த்தேன். அதுதாங்க தெய்வம். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றது ஒரு வகை, பசிக்கிறது ஏதாவது ஒன்று கொடுப்பது ஒரு நிலை. சாதம் தான் சாப்பிடணுன்றதுல பசிக்கு, எதை வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? பழம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். அவரை பார்த்தா எனக்கு அதுல இருந்து அவர் பேர்ல ஒரு தனி மரியாதை அடியனுக்கு ஏற்பட்டது. இல்லைன்னு சொல்லாம, இல்லைங்க நான் சாமிக்கு தான் படைக்க வச்சிருக்கேன்னு சொல்லாம, சாமிக்கு படைக்க வச்சிருந்ததை எடுத்து சுவாமி கொடுக்குறாரு. வந்த ஆசாமி சாமி தான் ஆசாமியா வந்திருக்கிறார் இல்லையா? அதை நாம புரிஞ்சு, அதை அவர் புரிந்து கொண்டார். அதாவது ஜோதி வேதாச்சரன் அழைக்கப்படுகிறார். பெரிய தொண்டு அவர் செய்கிறார். மீஞ்சூர்ல ஒரு பெரிய அற்புதமான கட்டடம் கட்டியிருக்காரு. ஐயாலாம் கூட நிறைய திருப்பணி பண்ணியிருக்காரு. டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, கிரானைட் டைல்ஸ் என்னமா போட்டு கொடுத்துருக்காரு, நிறைய செய்திருக்காரு. ஒரு அம்மா மாடி மேல மாடி கட்டி கொடுத்துருக்காங்க, 25 லட்சம் ரூபா கொடுத்து. ரொம்ப அருமை. அவன் செல்வராஜ் ஐயா கூட 3 வாட்டர் ஹீட்டர் வாங்கி கொடுத்தாரு. இங்க இருக்கிற மக்கள்லாம் குளிக்கணும் போகணும், குளிர்காலம், பரந்த மனப்பான்மை. நான் ஒன்றும் கொடுக்கலீங்க, இங்க கொடுத்ததெல்லாம் சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. நம்மளால முடிந்தது செய்யும். அருணகிரியார் சொல்றார், நொய்யி எவ்வளவு சின்னது, அதுல ஒரு பகுதி கொடுங்கன்ற. நொய்யில் பிளவிளவேனும் பகிர்மீன்கள், நொய்யில சிறிதாவது ஏழைங்களுக்கு கொடுங்கன்ற. அதனால இங்கே முதல் குணம், முதல் பேர் செல்வம் என்னன்னா, பசித்தவர்களை கண்டு இறக்கின்ற குணம், இரக்கம் கொள்கின்ற பண்பு. அதனால இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் அப்படின்னு சொல்றார் முதல். 2வது நின் திருவடிக்கு அன்பும். இந்த திருவடிக்கு அன்பு, இறைவனுடைய திருவடியிலே அன்பு. இறைவனுடைய திருமேனி முழுதும் பல கருத்துக்கள் இருந்தாலும் அவனுடைய திருவடிக்கு ஒரு தனி சிறப்பு. காரணம் என்னன்னா, அவனுடைய கருணை முழுதும் எங்க இருக்குன்னா திருவடியில தான். அந்த திருவடியையே தமக்கு பற்றுக்கோடாக கொண்டவர்கள்னா அடியார் பெருமக்கள். அதனாலதான் அவங்களுக்கு அடியார்கள்னு பேர். இல்லை போனா தோளார்கள் முகத்தார்கள்னு பேர் வந்துடும். நம்முடைய பார்வை எங்க போகணும்னா ஆண்டவனுடைய திருவடியை பார்க்க. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே என்ற அணிவாதம். கண் பார்வை எங்க போனா அவனுடைய திருவடியில பார்க்க. இறைவனுடைய உருவங்கள் மாறலாம், கரங்கள் மாறலாம், முகம் மாறலாம், ஆனால் திருவடி 2 தான் இல்லையா? பரிபாடல்ல ஒருத்தர் முருகனை பார்த்து பாடினார், முருகா உன்னை விட சிறந்தது உன்னுடைய திருவடியினர், நின்னிற் சிறந்த நின் தாளினைகள். அதனால உன்னுடைய திருவடிக்கு அன்பு. இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொல்லணும்னா பல மணி நேரங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த திருவடிக்கு அன்புன்றதை பத்தி சொல்கின்ற பொழுது ஒரு கருத்து நமக்கு நினைவுக்கு வருகிறது. கந்த புராணத்துல வீரவாகு தேவர், இது முடியலாம் கூட அடுத்த மாசம் இதை தொடர்ந்து பேசலாம், ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. நின் திருவடிக்கு அன்பு 2வது நாம பெறுகின்ற 12 பேர்களிலே 2வது பேருனா இறைவனுடைய திருவடிக்கு அன்பு வேண்டும். கந்த புராணத்துல ஒரு காட்சி. கந்த புராணத்துல சூரபத்மனுடைய மகன் பானுகோபன், பானுகோபன்னா சூரியனையே கோபித்தவன் அர்த்தம். கந்த புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியே கந்த புராண நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடந்திருக்கு பல ஆண்டுகள். அதில் நம்முடைய மகாவித்வான் பேராசிரியர் மயிலம் திரு வே சிவசுப்ரமணியம் கந்த புராணம் இங்கே பேசியிருக்காரு. கந்த சஷ்டி விழாவிலையும் நிறைய பேசுகிறோம், கந்த புராணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த கந்த புராணத்தை ஒரு காட்சி என்னன்னா, பானுகோபன் வதம் முடிந்தது, வீரவாகு தேவர் ரொம்ப வீரமாக சண்டையிட்டார், அந்த நகரத்தை பெரும்பாலும் அழித்தார், பல அசுரர்களை கொன்றார். அதெல்லாம் முருகனுக்கு தெரியும். ஆனால்
முருகன் எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி தான் இருப்பார். ஆண்டவனுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நம்ம சொன்னாதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அவனுக்கு தெரியும். அதனால ஒன்றும் தெரியாம இருந்தார். அப்போ பிரம்மா, திருமால் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, முருகன் கிட்ட சென்று, பெருமானே, இன்றைய போரிலே வீரவாகு தேவர் சிறப்பாக போரிட்டார். பானுகோபன் வதம் முடிந்தது. சுசுரர்களை எல்லாம் கொன்று விட்டார். அவருக்கு நீங்க ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரி, வீரவாகு அப்படின்னு கூப்பிட்டார். வீரவாகு வந்து என்னப்பா நீ நிறைய ரொம்ப சிறப்பா சண்டையெல்லாம் செய்தேன்னு கேள்விப்பட்டேனே. சுவாமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ என்னால் முடிஞ்சு செய்த. இல்லை இல்லை, உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு. திருமால், பிரம்மா, குபேந்திரன், குபேரன், இந்திரன் எல்லாம் இருக்கேன். அவங்களால என்ன ஒரு பயம்னா, நம்ம பதவியை கேட்டா என்ன பண்றது? பதவி பித்தர்கள். இந்த உலகத்திலே பதவி பித்தர்களை பார்க்கறோம் இல்லையா? தேவலோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, பதவி பித்தர்கள். பதவியிலே இருக்கணும். சுற்றுமுற்றும் பார்த்தார். இல்லை ஒரு அச்சம், நம்ம பதவியை கேட்டா நம்ம கதி என்ன ஆகுது? சொன்ன, சாமி, வாழ்க்கையில சிறந்தது குபேரன் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த குபேரனுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்போ நிம்மதி பெருமிச்சு விட்டால் நாம தப்பிக்கணும். அடுத்தது இந்திர போகம். இந்த போகத்தில் சிறந்தனா இந்திர போகம் சொல்லுவாங்க. தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. இந்திரலோகத்துக்கு போக பூமினே பேர். அது சொர்க்கோலகம் சொல்றீங்க இல்லைங்களா? விண்ணுலகம்னாவே போகம், எப்போ இன்பத்திலே இருக்க வேண்டிய. அவங்க பெரிய தலைவனை வந்தா அவங்க என்ன பண்ணாங்க, இந்திரன் பார்த்தா நம்ம பதவி கேட்டா என்ன பண்றது? ரொம்ப மேன்மையான பகுதி இந்திர பதவி. சுவாமி, எனக்கு அந்த இந்திர பதவிலாம் வேண்டாம். அவன் தப்பிச்சுக்கணும், நாம தப்பிச்சுக்கணும். திருமால் பதவி, திருமால், பிரம்மாண்டெல்லாம் ஒரு பதவி. அவங்களுக்கும் நம்மளை மாதிரி ஆயுள் உண்டு, நம்மளை விட அதிகமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் பிறப்பு மரப்பு உண்டு. அவர் சொன்ன, எனக்கு பிரம்மா பதவி, மால் பதவி எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப என்னதான் அவனுக்கு வேணும் அப்படின்னு வீரவாகு தேவர் சொன்ன, சுவாமி, உன்னுடைய திருவடியில அன்பு இருந்தா போதும், எனக்கு அன்பு. இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அற்புதமா கந்தபுராணத்தை சொல்றார். கோல நீதிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன், மேலே இந்திரன் பதவியை கனவினும் வெகேன், மால் பெரும் பதத்தை பொருளென மதியேன், சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தனியே. திருவடியிலே அன்பு, இது ஒன்ன கொடுப்பா சுவாமி, வேற என்ன? அப்ப அது பதில் சொல்ற முருகப்பெருமான், இந்த வரத்தை இதுவரை யாரும் கேட்கல. திருவடிக்கு அன்பு வேணும்னு யாரும் கேட்கலையே. எவ்வளோ முனிவர்கள், தேவர்கள், எவ்வளவு பேர் இருக்காங்க. சாமி, உன்னுடைய திருவடியில் எனக்கு அன்பு வேணும்னு கேட்கல. யாரும் கேட்காத ஒரு பெரும் வரத்தை நீ கேட்டாய், அதை உனக்கு நாம் தந்தனம் அப்படின்னு. அப்போ இறைவனிடத்திலே அவனுடைய திருவடிக்கு அன்பு செய்வதுதான் உயர்ந்த பேர். அததான் இங்கே உன் திருவடிக்கு அன்பு. அவர் பாடும்போது, இந்த நூலை பாடும்போது அவர் வயசு 9 வயசுல பாடுற நூலா இது. எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க. நின் திருவடிக்கு அன்பும், அடுத்தது நிறை ஆயுளும் அப்படின்னு. ஆயுள் வயசு, நிறை ஆயுள்னு அதுக்கு ஒரு அடைமொழி வச்ச, நிறைன்னு. நிறைவான ஆயுள். கலியுகத்திலே மனிதனுக்கு நிறைவான ஆயுள்னா 100 வருஷம். 100 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் நிறைவாக வாழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம்.
வாழ்க்கை என்பது பிறருக்கு பயன்படுவதாக இருக்கணும். தனக்கு மட்டும் பயன்படுவது வாழ்க்கை அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் நினைக்க வாழணும்னா நமக்கே வாழறது வாழ்க்கை இல்லை. மணிவாசகர் சொல்றார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், சூழ்கின்றாய் கேடு பல்காலும் சொல்கின்றேன், வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே. நாம நினைக்கிறோம் வாழறோம்னு. வாழ்தல் என்று சொன்னால் பிறரை வாழ வைப்பதுதான் வாழ்வு. தான் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல. அதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் திருமணமாகி புக்ககம் செல்கிறாள்னா சொன்னோம், அவள் வாழப் போகின்றாள் சொல்றோம். அப்ப தாய் வீட்டுல வாழலையா? வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு அடுத்துதான் நிகழ்கிறது. அப்ப வாழ்க்கை என்பது என்ன? திருமணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவன் வாழத் தொடங்குகிறான். வாழ்க்கை அவள் வாழத் தொடங்குகிறாள் அர்த்தம். அப்ப நம்ம திருமணம் செய்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்ப திருமணம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அது திருக்குறளை படிங்க. இல்லறையியல் இல்வாழ்க்கையை பற்றி சொல்றார் அவர். இப்ப இல்வாழ்க்கையிலே தனித்து மனிதன் வாழ முடியாது, அதற்கு ஒரு துணை வேண்டும் சொல்லிதான் மனைவின்னு வச்சாங்க. அது என்ன பேர் வச்சார்? வாழ்க்கை துணை நலம்னு தலைப்பு வச்சார் திருவள்ளுவர். பூவைக்கு ஹரிஹரன் அவர்கள் திருக்குறளிலே தோய்ந்து திளைத்தவர். அவர் முப்பாலுக்கும் தனித்தனியா உரை எழுதியிருக்க. திருக்குறளுக்கு ஆயிரக்கணக்கான பேர் உரை எழுதியிருக்காங்க. இல்ல, பூவைக்கு ஹரிஹரன் அவர்கள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தனித்தனியா எழுதியிருக்கார். அந்த 3 நூல்களையும் மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது 2013 அறத்துப்பால் நூல் வெளிவந்தது. அடியனுக்கு கொடுத்து அடியன் கூட ஒரு அணிந்துரை கொடுத்துருக்கேன். ஒரு தனி சிறப்பு என்னன்னா, திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற பொழுது அதற்கு மேற்கோளாக திருக்குறளையே காட்டுறார் அவர். அதுதான் பெரிய சிறப்பு. வேறு நூல்களிலே இருந்து உரை காண்பது வேறு, திருக்குறளிலேயே இந்த திருக்குறளுடைய விளக்கம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றது வேறு. அப்போ திருக்குறள்ல எந்த அளவுக்கு ஆழங்கால் பட்டிருக்கான்னு தெரியும். தயவு செய்து அந்த நூல் மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல் அறத்துப்பால். அந்த ஒரு நூலை படிச்சாவே போதும். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அவருடைய துணைவியாரும் அவரும் சேர்ந்து அதில் கையெழுத்து போட்டு அடியனுக்கு பொங்கல் வாழ்த்தாக அதை எனக்கு கொடுத்தாங்க. இப்போ 2013 12 வருஷத்துக்கு முன்னாடி அதை இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. வள்ளலார் சொல்றார், இவர் ஒரு நிகழ்ச்சி அமைச்சர் நம்முடைய செல்வராஜ் அவர்கள். திருவண்ணாமலையிலே திருமுறை விழா நடந்தது. அதிலே உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் மாண்புமிகு ஆர் மகாதேவன் அவர்கள் திருமுறையின் சிறப்பு என்பதை பற்றி பேசியிருக்கார். ரொம்ப அருமையான பேச்சு. அதை அடியேன் கேட்டு அவருக்கு நன்றி சொல்றதுக்காக போன் பண்ணேன். அவருக்கு லைன் கிடைக்கல. ரொம்ப அருமையான பேச்சுங்க. அவருடைய தகப்பனாரே ஒரு பெரிய எழுத்தாளர். அரங்கநாதன் என்பவர் அவருடைய தகப்பனார். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், பல நூல் எழுதியிருக்காரு. அவருடைய தந்தையார் பேர்லேயே ஒரு அறக்கட்டளை வைத்து நல்ல நூல்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார் அவர். அது சேக்கிழார் ஆய்வு மையத்தில் மூலமா நடக்குது அந்த நிகழ்ச்சி. அவர் பேசுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக பேசுறார். ஒரு 35 நிமிடங்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்கார். அதை நன்றி சொல்லணும் அவருக்கு. ஏன்னா அவரை என்ன நேராக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவர் கூட அறநருள்ல அவர் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். நாளையிலேருந்து அறநருள் நிகழ்ச்சி ஆரம்பம். 17லேருந்து 28 வரைக்கும் 12 நாட்கள் தருமபுரி ஆதீனம் சமய பிரச்சார நிலையத்தில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் நடக்குது. பல பேராசிரியர்கள், பல பிரபலமான ஓதுவா மூர்த்திகள், பல அறிஞர் பெருமக்கள்லாம் பேசுகிறாங்க. நாளைய நிகழ்ச்சியை தருமபுரி ஆதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது கலந்து கொள்ளலாம். எனக்கு பத்திரிகை வந்திருக்கு, நம்ம போக முடியல, அது வேற விஷயம். நம்மளுடைய உடல்நிலை சரியா போகல. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது ஒன்று அண்ணாமலை மன்றத்தில் நடக்கும். இப்போ தருமபுரி ஆதீனத்திலேயே இந்த சமய பிரச்சனை ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையான இடம், ரொம்ப அருமையான இடம். அதை வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்து கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் அடியேன்னு சொல்றேன்.
அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா, அப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காரு. வள்ளலார் உரைநடை பகுதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இந்த உரைநடை பகுதியில பல கருத்துக்கள் இருக்கு. அந்த உரைநடை பகுதி ஒரு 1276 பக்கத்துல சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு கவர்னர் அவர்கள் வெளியிட்டார்கள். அது அருப்பா வெங்கட் என்பவர் அந்த நூலை வெளியிட்டிருக்கார். 1276 பக்கம். அதில் வள்ளலாருடைய அற்புத வரலாறு, அவருடைய உரைநடை பகுதி, இப்படி பல விஷயங்கள் அதில் நிறைய இருக்கு. வள்ளலார் உரைநடையிலையும் பல கருத்துக்கள் எழுதியிருக்கார், பாடலாகவும் பல கருத்துக்கள் எழுதியிருக்கார். அவர் பாடலாகவும் எழுதியிருக்கார், உரைநடையிலும் எழுதியிருக்கார். அவர் நெஞ்சறி உறுத்தல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது ஒரு 700-800 வரி இருக்கும். அது நெஞ்சுக்கு அறிவுறுத்துதல். அதுல என்ன சொல்றாருன்னா, மனசை பார்த்து சொல்வது போல பல கருத்துக்கள். அதுல 3 நூல்களை சொல்லுகிறார். திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம். தமிழ் நூல்களிலே மிக சிறந்த நூல் எதுனா இந்த 3. இந்த 3 நூலையும் அவசியம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும். படிப்பது என்றால் வெறுமனே படித்து இந்த காதல வாங்கி விட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. உணர்ந்து படிக்கணும். அதை நீதியரசர்கள் அதை அழகா சொன்னார். அவர் திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள், இந்த 3 நூலையும் நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஞான கருவூலங்கள் இந்த 3 நூல்கள். வடமொழியில பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியில 3 நூல்கள் ரொம்ப முக்கியம். அது எது அப்படின்னு சொன்னா, உபநிடதங்கள், அடுத்தது பிரம்மசூத்திரம், 3வது பகவத்கீதை. இந்த 3 நூலும் மிக முக்கியமான நூல். இதுக்கு பேர் என்ன பேர்னா பிரஸ்தான திரயம்னு பேர். பிரஸ்தானம்னா மிக முக்கியம்னு அர்த்தம், திரயம்னா 3ன்னு அர்த்தம். இந்த 3 நூல்கள் மிக முக்கியமானவை. இந்த 3ம் படிக்கலாம், வடமொழி படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தமிழ் ஒருத்தன் படிச்சிருக்கான்னா இந்த 3 நூலை பத்தி தெரியணும். நான் தமிழ் படித்தவன் சொன்னா திருக்குறளை பத்தி தெரியணும், திருமந்திரத்தை பத்தி தெரியணும், திருவாசத்தை பத்தி தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா அவன் தமிழ் படிச்சு பிரயோஜனம் வேணும். இதே ரொம்ப அழகா அவர் பேசினார். நீதியரசர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அதே மாதிரி வள்ளலார் அந்த நெஞ்சறி உறுத்தல், நெஞ்சத்தை பார்த்து சொல்றார். நீ திருக்குறளையும் படிக்காம, திருமந்திரத்தையும் படிக்காம, திருவாசகத்தையும் படிக்காம மனமே ஏன் இப்படி இருக்கிறாய்ன்னு கேட்கிறார். மனசுக்காக சொல்றாரு, நமக்காக சொல்றாரு. பல கருத்துக்கள், பல பெரியோர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது பல நூல்களை படிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. வாரியார் சுவாமிகள் சொல்வார், 1 மணி நேரம் ஒரு சொற்பொழிவை கேட்டால் நீங்க 100 புத்தகம் படித்த பயன் கிடைக்கும்ன்றார். பல நூல்கள் படித்த பயன் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம்னா சொற்பொழிவு. இங்க பல அறிஞர் பெருமக்கள் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை பேசுறாங்க, ரொம்ப அருமையா பேசுறாங்க. அதுல இங்க அழகா அவங்க பதிவு பண்ணி இன்டர்நெட்ல அனுப்புறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அடியன் உட்கார்ந்த இடத்துல சில கேள்வி கேட்கிறேன், ரொம்ப அருமையா. அதுல அண்மையில ஒரு திருநங்கை உமையால் பிரேமாவதி என்பவர் நம்ம திருவாரூர்லையும் பேசுறாங்க. அந்த அம்மா அதிகமா பேசுறதுன்னா காரைக்காலமையாரை பத்தி அதிகமா பேசுவாங்க. நாளைக்கு காரைக்காலமையாருடைய குரு பூஜை இங்க பேசியிருக்காங்க. அந்த அம்மா எப்போதும் நான் பார்த்துருக்கேன், அடியன்ட்ட பேசியிருக்காங்க அவங்க. ஆனா இங்க பேசுகின்ற பொழுது அவங்களுடைய இந்த படத்தை, அந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது என்னுடைய குலதெய்வத்தையே பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னுடைய குலதெய்வம் பச்சை அம்மன். அன்னைக்கு அந்த அம்மா பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு,
அந்த நெற்றி நிறைய விபூதி அந்த இதெல்லாம் பார்த்தா பச்சையம்மன் எதிர்க்கு உட்கார்ந்துருக்க மாதிரி அம்மாவுக்கெல்லாம் தெரியும். அது அப்படியே பார்த்து அப்படியே நான் மெய்மறந்து போயிட்டேன். நான் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடுன்ற தலைப்புல பேசினாங்க. அடியே நம்முடைய ஆசிரம் தான் நம்ம பேச வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு காரைக்கால் அம்மையுடைய குரு பூஜை இல்லையா? காரைக்கால் அம்மையை நம்ம நினைக்கலாம். முதலாக தமிழினால் பாடி சிவன் அருளை பெற முடியும் என்று நிரூபித்தவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான். தமிழால் வழி கண்டவர்கள், முதல் தமிழ் பதிகம் பாடியவர்கள் காரைக்கால். ஆனால் தான் மூத்த திருப்பதிகங்கள்னு பேர் நம்ம பாடின பதிகங்கள். ரொம்ப அருமையா பாடியிருக்கார். அம்மையார் அற்புத திருவந்தாது, இரட்டைமணி மாலை, மூத்த திருப்பதிகள் வரலாறு. காரைக்காலை சேர்ந்த ஒரு பேராசிரியர் சாய்பு மரைக்காயர் என்பவர் காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு நூல் ஒன்று தொகுத்தார். இது வானதி பதிப்பகம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டது. காரைக்கால் அம்மையார் கலை களஞ்சியம் அப்படி. அதுல 100 கட்டுரைகள், 100 அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்காங்க. திருவிக்காவிலிருந்து டாக்டர் வைரா எல்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான தொகுப்பு. அவர் ஒரு முகமதியார், அவரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் காரைக்கால் அம்மையாரை பற்றி. அவருடைய துணைவியார் அவங்களும் ஒரு பேராசிரியை, அந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்போ 100 அறிஞர்கள் அந்த அம்மையாரை பத்தி எழுதியிருக்காங்கன்னா, அப்ப அந்த அம்மையாருடைய இலக்கியம் எந்த அளவுக்கு மக்களை ஈர்த்திருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். வெறுமனே படிக்கிறதுன்றது வேற. இந்த ஆராய்ச்சி முறையிலே அவங்க பாடிய பாடல்களிலே இருக்கின்ற சிறப்புகள். இந்த அற்புத திருவந்தாதியில இந்த முதல் பாடல்ல சொல்றாங்க, பிறந்து மொழி பயின்ற பின்னலாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிரந்திகழும் அஞ்ஞான்ற கண்டத்து பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் அப்படின்னு முதல் பாட்டு. முதல் அந்தாதி பாடியவர் தமிழ்ல பாடினவங்க அந்த அம்மா தான். இரட்டைமணி பாடினவங்களும் அந்த அம்மா தான். பதிகம் பாடினவங்களும் அவங்க தான். அந்த அம்மா பாடிய பதிகத்தின் அடிப்படையில் தான் திருஞான சம்பந்தர் அதே நட்டப்பாட பண்ணல முதல் பதிகத்தை பண்ணார் தோடுடைய சிவியன். அந்த அம்மா பாடின முதல் பதிகம் மூத்த திருப்பதிகத்தை நட்டப்பாட பண்ண. இப்ப முதல் தமிழினால் பாடி இறையருளை பெற முடியும் என்று காட்டிய பெருமாட்டியார் யாருன்னா காரைக்கால். நான் நினைக்கணும் இல்லையா? இந்த அம்மா படம் மேல இருக்கு பாருங்க, எல்லாருடைய படம். அது ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த அம்மா இறைவனிடத்துல என்ன கேட்டாங்கன்ற பாட்டையும் போட்டிருக்காங்க அதுல. சிவபெருமானே அம்மான்னு கூப்பிட்டாருன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெருமை பாருங்க இல்லையா? இந்த படத்தை தான் சிஎம் சிவராமன் செட்டியார் தான் போடுற பன்னிரு திருமுறை திரட்டில அதுதான் அட்டப்படமா போடுவார். காரைக்கால் அம்மையாரோட படம், இந்த படம் தான் அதுல வரும். சாமி கேட்கல, அம்மா ஏன் அழைத்து உனக்கு என்னமா வேணும்னா நான் லிஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லல. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கு. சேக்கிழார் என்ன அழகா பாடி. படிப்பது என்பது வேறு, உணர்வது என்பது வேறு. அடியேன் பேசுற இடத்துல ஒரு ஆடிட்டர் வர்றார், அவரும் அவருடைய துணைவியாரும் வருகிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, சென்ற மாசம் ஐயா நீங்க எங்க கூட வந்து திருவாலங்காட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க. சொன்னேன், என்னால உடம்பு சரியில்லைங்க, நான் எப்படிங்க வருது? இல்லை உங்களுக்கு கஷ்டமே கொடுக்கல, உங்க வீட்டிலே வந்து கார்ல அழைச்சின்னு போய் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுறோம். அதே மாதிரி அழைச்சின்னு போனாங்க, அழைச்சி வந்து விட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பஞ்ச சபையில முதல் சபை எதுன்னா ரத்தின சபை. திருவாலங்காடு தான் முதல், சிதம்பரத்துக்கு உட்பட்டது.
அந்த அம்மாவுடைய குரு பூஜை பங்குனி சுவாதி நட்சத்திரம். நாளை இரவு வருகிறது, ராத்திரி கொண்டு தாங்க வச்சிருக்காருங்க ஆசிரமத்தில். வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அடியனுடைய என்னன்னா 4 பேருக்கு இதெல்லாம் சொல்லணும்ன்ற. சார் எங்களுக்கு தெரியாது சார், தெரிஞ்சிருந்தா நாங்கள் போயிருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர். எனக்கு தெரியாதுங்க. இங்கே இருக்கிற நகைச்சுவை நான் பேசுகிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே பேசுகிறேங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க. அந்த அம்மா காலையில் திருவாரூர் அம்மான்னு, அவங்க பேர் எனக்கு தெரியாது. பல நாள் பல வருஷமாக வராங்க. அவங்க திருவாரூரில் அடியன் பேச்சை கேட்க வராங்க. ஆனால் அவங்க பேர் எனக்கு தெரியாது. காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குங்களா அப்படின்னு. அம்மா இருக்குதுமா, நீங்கள் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்களே. அவங்க என்ன கேட்குறாங்க, மகாதேவன் இருக்காருங்களா? மகாதேவன் தாங்க பேசுகிறேன். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, 6 மணிக்கே ஃபோன் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அவங்க அதில் எவ்வளோ ஈடுபாடு இருக்கு பாருங்க. சுந்தரர் தேவாரம் முழுதான் உங்களுக்கு மனப்பாடம். 100 பதிகம் 1100 பாட்டு அவங்களுக்கு தெரியும். சுந்தரர் தேவாரத்தை எதை சொன்னாலும் சொல்லுவாங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பண்ணார் இல்லையா, திருவாரூர். அந்த ஆர்வம் சொல்றேன். அவங்க 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீ நிகழ்ச்சி இருக்கா, நான் வரலான்னு இருக்கேன், அவசியம் வாங்கம்மா நீங்க வந்தான்னு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இல்லை, நாட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நாட்டம் இல்லைன்னா அது தெரியாது. அதனால வள்ளலார் ஞான சரியைன்னு சொல்றார். வாய்ப்பறை கொண்டு அறைகின்றேன் அப்படின்றார். வாய் என்ற பறையினால் அடைகிறேன். வாய்ப்புறவனா அதை அனுபவிச்சிங்க. பல இடங்களில் பல நிகழ்ச்சி நடக்குது. திருவொற்றியூர்ல தேரோட்டம் நடந்தது, திருக்கல்யாணம் உற்சவம் நடந்தது, டிவியில பார்த்தோம். கூட்டம் பயங்கரமான கூட்டம். திருவொற்றியூர் அவ்வளவு கூட்டத்தை அடின்னு ஏன் வாழ்நாள் இது வரைக்கும் பார்க்கல. அவ்வளவு கூட்டம். நம்ம போனா கூட நேரம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆனா டிவியில அற்புதமா பார்க்கணும். அதே போல சில அன்பர்கள் சிவனடியார் திருக்கூட்டத்தில் அடியனுக்கு அப்படியே படம் எடுத்து அனுப்புறாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல பாருங்க, உட்கார்ந்த இடத்துல பாருங்க. வாட்ஸ்அப் நான் சொல்றேன், என்னங்க கைமாறு செய்ய போறேன்னு. பிரபாகரன் இருக்காரு, அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு அனுப்புறாரு. அவர் காலையில் நிகழ்ச்சி இருந்தா ராத்திரி எனக்கு வந்துருது. எனக்கு முருகனடியார் திருக்கூட்டம் ஒவ்வொருத்தர் வீட்டுல திருத்தி பஜனை நடத்துறாங்க. இங்கே நடத்த போறாங்க 6வது மாசம் 22ஆம் தேதி நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கார். முருகன் அதை முற்றுவிப்பார். அதுல கலந்துக்குங்க. அதுல பெருசு என்னன்னா, தாய்மார்களே நிறைய பாடுறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா வராங்க அங்க. என்ன தலைவர் ஒருத்தர் தான், செயலாளர், பொருளாளர் எல்லாமே யாருன்னா எல்லாம் தாய்மார்கள் தான். எல்லாம் அவங்க தான் செய்யணும். 66வது ஆண்டு விழா சிறப்பாக நடத்தினாங்க. நூல் வெளியிட்டாங்க, திருப்புகழ் அமுதம். அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. இவர் வெளியிட்ட அன்னைக்கு எல்லாரும் கொடுத்தாரு. எல்லாம் படிங்க. சும்மா கொடுத்தாங்க வாங்கி அப்படியே சும்மா வச்சுட்டாருங்க. படிக்கணும். அல்ல அருணகிரியார் சொல்றார் அலங்காரத்துல, படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவசன் பேச வாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பா என்றார். திருப்புகழ் படித்தால் எமன் கிட்ட வர மாட்டான்றார். அவர் பயப்படுவானா எமன், ஐயோ அவன் திருப்புகழ் படிக்கிறாங்க அவன்கிட்ட போகக்கூடாது. இப்ப திருப்புகழ் அமுதம் எவ்வளவு பெரிய விஷயம். அவர் இலவசமா கொடுக்குறாரு. அது எத்தனாயிரம் செலவு பண்ணி கொடுக்குறாரு. காரணம் என்ன, எல்லாரும் பெறணும், யான் பெற்ற இன்பம் புரிவை. அந்த முறையில திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுள், நிறைவான ஆயுள். நாம ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ற, ஜோசியர்கிட்ட போய் சாமி ஆயுள் இருக்கா பாருங்க. முதல்ல மனிதனுக்கு ஆயுள் 100 வருஷம். ஆனால் சராசரி வருஷம் என்னன்னா 50. அதுலதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, 60 ஆண்டுகள் வாழ்ந்தாவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 60 ஆண்டு என்ன வச்சிருக்காங்க, 60ஆம் கல்யாணம்னு வச்சாங்க, மணி விழான்னு வச்சாங்க. மணி விழா 60 அப்படின்னு சொன்னா பது என்றால் பற்று, பற்றில இருந்து அறுபட வேண்டும் அர்த்தம். 60 ஆண்டுகள் நீ பற்றோட வாழ்ந்துட்ட, இனிமேல் பற்று இல்லாமல் வாழ கடவாய் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். ஆனா நம்ம என்ன பண்றோம், 60ஆம் கல்யாணம் எவ்வளவு சார் மொய் வரும், எத்தனாயிரம் சார் சம்பாதிக்கலாம் நாம, அப்படிதான் நம்ம கணக்கு போடுறோமே தவிர அதோட நுட்பம் என்ன எடுத்து சொன்னாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சுவாமிமலையில போனீங்கன்னா 60 படி தான் இருக்கும். ஒவ்வொரு படியெல்லாம் அந்த வருஷத்து பேர் இருக்கும். தமிழ் வருஷங்கள் 60. 60 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது பெரிய வாழ்க்கை இல்லையா.
கரு முதிர்ந்து வந்து வளர்ந்து வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது மணிவாசகர் போற்றி திருவகல்ல சொல்றார். 1 மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் மணிவாசகர் சொல்ற திருவாசகர், உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கரு திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. ஆழ்ந்து பிண்டம் உருவமே இல்லாத பொழுதே இறைவன் உள்ளே புகுந்துடுறான். இந்த கரு உருவாகி நல்லபடியா வெளியே வரணும் சுவாமி நெய்கின்றார். நெய்தனால் வேதனைப்படுறார் சுவாமி. இப்போ தாய் வேதனைப்படுகின்ற பொழுது கூட சுவாமியை வேதனைப்படுறார். அது அடிக்கடி நம்முடைய பேராசிரியர் டாக்டர் வைரா அவர்கள் சொல்வாங்க. கருணை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், கருவிலே இருந்தவன் நைந்து கொண்டு இருக்கிறார், இந்த உயிர் ஈடேற வேண்டும் என்ற ஒரு பெரிய கருணை. இந்த உயிர் ஈடேற வேண்டும் இறைவன் நினைக்கிறார். நாம நினைக்கிறோமா? அதனால அந்த கருணை என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் சொல்வார் அவர். அந்த மாதிரி பேராசிரியர் நீங்க பார்க்க முடியாது. அது வேற விஷயம். நீங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுல இருக்க 7,000 வாங்கின பேராசிரியர் 7,000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறார். அது வேற விஷயம். எல்லாம் பேர் சொல்ல விரும்பல. உண்மையான பேராசிரியர் ஒரு குருநாதர், அவர் ஞான தமிழாகிறதுனா அவருக்கு பொருந்தும். அவர் அந்த மாதிரி வாழ்ந்தார். அவரோட பழகியவன் கணேசையர்லாம் அவரோட அவர் வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கேன். அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒருத்தர பார்க்க முடியாது இல்லையா? அப்போ இறைவன் கருவிலே இருக்கின்ற பொழுதே, கரு உற்பத்தி ஆகின்ற பொழுதே இறைவன் உள்ளே புகுந்து விடுகிறார். இப்போ இறைவனுடைய கருணை நம்ம என்னைக்கா நினைக்கிறோமாங்க? தாய்மானவர் சொல்ல, கர்ப்பத்தின் ஊடே அனமும் தண்ணீரும் தந்தருளும் நேயே உன்னை யாரே நினையார் பராபரமே என்ற. கர்ப்பத்திலே இருக்கின்ற பொழுது அந்த உயிருக்கு தண்ணீரும் வெப்பத்தையும் தருகின்றவன் யார்? இறைவன் தானே தரான். தாய் சாப்பிட்ற உணவு குழந்தை இப்போ தொப்புள் கொடி வழியா. எவ்வளவு பெரிய கருணைங்க. அதான் வள்ளலார் சொல்றாரு, நீங்க அண்டத்தை ஆராய்வதில் பிண்டத்தை ஆராயுங்கள்ன்ற. நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்க, நம்ம அதான் நினைக்கிறது இல்லை. இறைவா என்னை படைத்திருக்கிறாயே, மனிதனா படைச்சிருக்க, உனக்கு கோடி வணக்கம் சொல்லணும். நாம என்னைக்கா சொல்றோமா? ஒரு புத்தகம் கொடுத்தாருன்னா ரொம்ப தேங்க்யூ சார்ன்றோம். ஐயா பேனா கொடுத்தாருன்னா ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்றோம். இந்த உடம்பையே கொடுத்துருக்கானே சுவாமிக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மனித உடம்பை கொடுத்தியாப்பா, உனக்கு நாம நன்றி சொல்லியிருக்கிறா என்னைக்காவது? மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா அப்படின்றார் மெய்கண்டார் சிவஞான போதத்தில். மாயையினால் ஆக்கப்பட்ட எந்திரம் இந்த உடம்பு. இது உள்ள ஆன்மா இருக்கு. ஆன்மானா உயிர். விஷயம் நினைக்கிறது. கண்டதே காட்சி கொண்டதே போதும். அதுதான் மணிவாசகர் இதெல்லாம் நினைக்கணும்ன்ற. அப்படி நினைத்தா என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் கிடைக்கும்ன்ற. ஆனந்தமா நீ இருக்கணும்னு சொன்னா இறைவனை நினைதோறும் காணும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்து. அது அப்படியே வள்ளலார் பாடுறார். உன்னை சார்கின்ற தோறும் வந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூயலாம் பெற்ற நிலை மேலர் சுகமெல்லாம் தோன்றிய விலங்கு சுடரே துரிய வெளி நடுகின்ற பொருளிய பொருள் பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே. வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாம் உள்ள உருவுகிறேன். என்னமா பாடுறீங்க? எல்லாம் அனுபவிக்கணுங்க. ஏதோ வந்து கேட்கிறோம், கேட்டுட்டு போயிடும்ன்றது அது இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை. அதனால மனிதன் நீண்ட நாள் வாழ்வதனால் பயன் இல்லை. எப்படி வாழ்கிறான்? நீண்ட நாள் ஒருத்தன் வாழ்ந்தானா அதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அவன் எப்படி வாழ்ந்தான்? அதான் வள்ளுவர் சொன்னார்,
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில். அவன் வாழ்ந்ததினால் பல பேர் பயன் பெற்றார்கள். அதான் வாழ்க்கை. அவர் வாழ்ந்தாருங்க, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் வீணா பிறந்ததே வீணுங்கன்னா அப்ப என்ன பிரயோஜனம்? அதான் வள்ளுவர் சொன்னார், தோன்றில் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலில் தோன்றா மீன். நிறைய ஆயுள் ஆண்டம் விட்ட போய் ஆயுள் கேட்கக்கூடாது. சாமி உன்னை நினைக்கிற மாதிரி. ஆனால் முருகன் அடியார்களுடைய பெருமையை பேசுகின்றவர்களுக்கு நிறைய ஆயுள் கிடைக்கும், 100 ஆண்டுகள் வாழ்வார்கள். அடியனுக்கு அடிக்கடி சொல்வார் நம்ம ரவிச்சந்திரன். என்ன சொல்வாருன்னா, ஐயா நீங்க 100 வருஷம் இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். நான் சொல்வேன், நான் சீக்கிரமா போகணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா, நான் இன்னும் 100 வருஷம் இருக்கணும். இல்லைங்க, நீங்க 100 வருஷம் தான் நாங்க நிறைய கேட்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு, அது நம்ம கையில இல்லை. நான் இப்பவே ரெடியா இருக்கேன் போறதுக்கு, எப்ப கூப்பிடுவான்னு பார்த்துன்னு இருக்கேன். ஏன்னா உடம்பு நமக்கு ஒத்து வரல, ஒருத்த உதவி இல்லாம வெளியே போக முடியல இல்லையா? நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கி ஒன்போர் ஒய்யா நின் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து என்று திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் முருகனிடத்தில். அதுதான் தினத்தோறும் ஆண்ட விட்டது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காது. நிறை ஆயுளும் பதியும், பதி என்றால் இடம், நல்ல இடத்துல. கான்ஸ்டியூஷன் ஆக்டை பத்தி நிறைய சொல்றாங்க, அரசியல் அமைப்பு சட்டம். அடிப்படை என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3ம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. 3. அதில் 3வது இடம், இருப்பதற்கு இடம். அந்த இடத்தை முருகன் தருவார். அதுதான் நல்ல பதியினர். அது கூட என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, பதியும் நன்னிதியும். பதினா மட்டும் போதுமா? நிதி பணம் வேணும் இல்லையா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைனார் திருவள்ளுவர். பொருள் வேணும். அந்த பொருள் அளவோட இருந்தா பிரச்சனை இல்லை, அளவுக்கு மிஞ்சி போனா பிரச்சனை. நீங்க திருக்குறளை பத்தியே நம்ம தெய்வத்தமிழ் மன்றத்துல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருக்குறள் விதிமுறை நடக்கும். நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் அடியெல்லாம் கலந்துக்குவேன், அடியெல்லாம் பேசியிருக்கேன். ஜெயிலில் கூட திருக்குறளை பத்தி பேசியிருக்கேன் நான், சென்ட்ரல் ஜெயிலில் போய். திருக்குறள் அவ்வளவு விஷயம் இருக்கு, அவன் எல்லாம் படிக்கிறது இல்லை. நான் சில தமிழாசிரியரை கூப்பிடுவேன், எங்க மன்றத்தில் வந்து பேசுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க ஏதோ படிச்சு டிகிரி வாங்கியிருக்கோம், நாங்க பேசுறது மாணவர்களுக்காக தான் எங்களால் பேச முடியுமே தவிர பெரியவர்களுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் டபுள் டிகிரி வாங்கியிருக்கோம், டபுள் எம்ஏ எல்லாம் இருக்கு. ஆனால் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எங்ககிட்ட சக்தி கிடையாது. மாணவர்கிட்ட பேசுகிறோம், அது வேற விஷயம். இப்போ எங்கள் பகுதியில் அடியன் பிறந்து வளர்ந்து வட சென்னையில் கேசி சங்கரங்கடா ஸ்கூலும் பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் சில ஆசிரியர்கள், அதில் நடேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் டபுள் எம்ஏ வாங்கினவர், அவர் தமிழ் ஆசிரியர். அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் சொல்லுவார், எங்ககிட்டலாம் போய் நான் எப்படி சார் பேசுறது, நீங்க பேச வேணாங்க, நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்கன்றதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. மாணவர்கிட்ட எங்களை மாணவர்களா நினைச்சிங்க, மாணவர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க. அவர் சில சமயம் வந்து பேசுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் காந்திமதிநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் எம்ஏ பிடி, அவர் வந்து கணக்காசிரியர். ஆனால் அவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். காந்திமதினாவே திருநெல்வேலி தான் ஞாபகம் வரும். திருநெல்வேலியில் இருக்கவும் சைவ பற்று அதிகம். அவரு, நான் பேசுறேன் சார், அவரு சைவத்தை பத்தி நிறைய அறிமுகம். அதே மாதிரி ஒரு டாக்டர் சந்தன பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். கே பழனிச்சாமினார் பள்ளிக்கூடம் இருக்கு, அதனுடைய அதிபர் பழனிச்சாமினார் பெரிய வள்ளல். அவர் நிறைய பள்ளிக்கூடம்லாம் கட்டியிருக்கார். அவருடைய மருமகன் அவர் ஒரு டாக்டர் சந்தன பாண்டியன், அருமையாக பேசுவார். அவர் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இப்படி பல அன்பர்கள் ரொம்ப அருமையாக பேசுவார், உணர்ந்து பேசுவார். நிறைய இருக்குங்க, திருக்குறள் அவ்வளோ இருக்கு. பல பேர் கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்போ அடியானெலாம் சலிச்சு போயிட்டேன் நான். ஏன் அடியானே பேசிட்டு இருக்கேன்னா, யார் கூப்பிட்டா வரமா, மிஞ்சி வந்தா 4000 தெரிய 5000 தெரியான்றான். பேசுறதுக்கு கூலி. பாம்பன் சுவாமி பேசுறது கூலி வாங்கக்கூடாதுன்ற, அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறத வாங்கிக்கோ.
நீ எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னா நீ வியாபாரம் பண்ணாதன்ற. அதை அடியனுடைய வாழ்நாள் அதை நான் கடைப்பிடிக்கிறேன். இதுவரையும் யாருக்கிட்டே போய் கேட்கறது கிடையாது. அவங்க என்ன கொடுக்குறோம் வாங்கிக்குவோம். நம்முடைய செட்டியாரையா அடிக்கடி சரவணன் செட்டியார் சொல்வார், சார் உங்களை மாதிரி ஒருத்தர் நான் எங்கேயும் பார்க்கல சார். ஆரம்பத்தை உங்க 50 ரூபா கொடுத்தேன் சார். நான் அந்த 50 ரூபாயே நீங்க சந்தோஷம் வாங்கிட்டு போவீங்க. இன்னைக்கு 50 ரூபாய்க்கு எவனா பேசுவானா சார்? இன்னைக்கும் சொல்வாரு. அது இருக்காரு, அவர் பார்க்க போற போகும்போது சொல்லுவார் 50 ரூபா. அதே பேசும்போது சொன்னார், நான் 50 ரூபா தான் சார், ரூபாயை பத்தி பேசாதீங்கன்றது. எனக்கே என்ன பேருன்னா தேங்காய் முடி மகாதேவன் பேர். மகாதேவனுக்கு தேங்காய் முடி கொடுத்தா போதுங்க, அவருக்கு பணம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்கன்னு எங்க வட்டாரத்தான் தான் பேர். அவருக்கு என்னங்க, ஓ தேங்காய் முடி பிரசாதம் கொடுத்தா போதுங்க, கம்முன்னு போயிடுவாருங்க, எதுவுமே கேட்க மாட்டார். ஆனா இன்றைய நிலை எப்படின்னா, பணம் கொடுத்தாதான் பேச்சாளர் வருவார். அதுலேயும் போக வர செலவு, தங்கிறதுக்கு வேண்டிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள்வா இருந்தால் நான் விமானத்தில் போக வரணும், அதுக்கு செலவு. இன்னும் சில பேர்லாம் அந்த மாதிரி கேட்குறவங்களாம் இருக்காங்க. பேர்லாம் சொல்ல நான் விரும்பலை. நான் அது அதில் இருக்கிறவங்களும் அந்த துறையில் இருக்கிறவங்களும் தெரியும். அதனால என்ன எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் படிக்க தெரியாத ஆள் யாருன்னு. ஒருத்தர் இவ்வளோ மாதிரி பேச ஆரம்பிச்சு அவர் பொண்ணுக்கு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. நீ என்ன பண்ணி, என் மனைவி என்ன கேட்பா, 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணார் அவர் பொண்ணுக்கு, நீ என்ன போட்ட? நான் ஒன்றுமே போடல, எனக்கு அதெல்லாம் சம்பாதிக்க தெரியல. இதுக்காக என்னை பற்றி நான் எதுக்க சொல்கிறேன்னா, என்ன உலகத்துக்கு என்னன்னா பிழைக்க தெரியாதவர். மகாதேவனா பிழைக்க தெரியாத இல்லையா? அவருக்கு தெரியாது. தெய்வநாயக ஜோதி அம்மா அடிக்கடி அதை சொல்லுவாங்க, சார் நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, எல்லாம் சாதாரணலாம் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறான், உங்கள் கூட வந்தாலாம் நீங்கள் இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் சொல்கிறது, ஆமா அம்மா, கடவுள் என்னை இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருக்காரு. அருணகிரியார் சொல்ற அலங்காரத்துல இருந்தபடி இருங்கோல் அப்படின்றார். தடுங்கோல் மனத்தை, இந்த பாட்டுல அருமையான கருத்து சொல்றாரு. கந்தர் அலங்காரங்க எல்லாம் படிக்கணும். நாம எங்க படிக்கிறோம்? நாம எங்க சார் நமக்கு நேரம் இருக்கு இல்லையா? தடுங்கோல் மனத்தை, விடுங்கோல் விகுலியை, தானம் என்றும் இடுங்கோல், இருந்தபடி இருங்கோல். சாமி உனக்கு எப்படி இருக்க வச்சாரு அப்படியே இருங்கன்றார். பட்டினத்தாரன் சொல்றார், நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே. அதுதான் அடியனுக்கு அவங்களுடைய உபதேசப்படிதான் அடியன் வாழ்ந்து கொண்டிருக்க. கடவுள் நம்ம கொடுத்தது 60 ரூபா சம்பளத்தை வேலை செய்தேங்க நான் ஒரு நாள் 2 ரூபாய்க்கு. இன்னைக்கு இறைவன் எனக்கு பென்ஷன் கொடுத்துன்னு இருக்கார். கணவர் கூட நினைச்சேன் அரசாங்க வேலை கிடைக்கும், சாமியே கொடுக்குறேன். இன்னைக்கு சாமி கிட்ட கேட்க, எனக்கு சாமி ஏன்பா வாரி வாரி கொடுக்குறேன்னு கேட்கிறேன். கொடுக்குறேன். ஒரு அம்மா எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சாங்க, மகா சிவராத்திரி. அவங்க என்ன அனுப்பிச்சாங்கன்னா, பெங்களூர்லேருந்து, சிவன் கொடுக்க நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது. நான் அந்த அம்மாவுக்கு நன்றி சொன்னேன் போன் பண்ணி. அருமையான வார்த்தை. சிவன் கொடுக்கிறார். இப்போ சிவன் கொடுத்தது தான் இப்போ நான் வந்திருக்கேன் இல்லையா? எல்லாம் சிவன் கொடுத்த, இந்த உடம்பை அவன் கொடுத்தது தானே. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. சிவன் கொடுத்த, சிவனால் தான் இங்க வந்திருக்க, சிவனால் தான் பேசுறேன், எல்லாம் சிவம். சிவம் இல்லாவிட்டால் அடியேன் சவம். அதனால நமக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. இந்த பாட்டுல பசித்தவர்களை கண்டு இறங்குகின்ற பண்பு, திருவடிக்கு அன்பு, நிறை ஆயுள், பதி, நல்ல நிதியினர். நல்ல நிதியினர், நிதி என்றால் செல்வம். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், நன்னிதி அப்படின்னு. வேதாத்திரி மகரிஷி பட்டம் கொடுப்பாங்க, அருள் நிதின்னு பேர் அவங்களுக்கு பட்டம். அது அந்த யோகத்தை இருக்கிறவங்களுக்கு தெரியும். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயன் மணிவாசகர் பாட்டு. நன்னிதின்ற நல்லபடியா சம்பாதிக்கணும், தீய வழியில சம்பாதிக்க கூடாது. தீவினை விட்டு ஈட்டல் பொருள்ன்றாங்க அவையார். அந்த பொருளோட நம்ம நிறுத்திக்கினேன். அடுத்த மாத நிகழ்ச்சியில 20ஆம் தேதி
அதுக்கப்புறம் இப்ப நம்ம எதை பார்த்தோம்? பசித்தவர்களை கண்டு இறங்குகின்ற பண்பு, திருவடிக்கு அன்பு, நிறை ஆயுள், பதி, நன்னிதி, 5 தான் பார்த்துருக்கோம். இன்னும் 7 இருக்கு. 12 செல்வத்துல 7 5 செல்வத்தை பார்த்துருக்கோம். இன்னும் நன்னிதியை பத்தி இன்னும் நிறைய போகல, இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இதெல்லாம் எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வந்துக்கினே இருக்கு. அவ்வளவு கருத்துக்கு இருக்கு. இதெல்லாம் தொடர்றதுக்கே இப்போ புண்ணியம் பண்ணியிருக்கும். அடியனை பொறுத்த வரைக்கும் அதான் நினைக்கிறேன். சாமி இதெல்லாம் படிக்க வச்சிருக்கே நீ. ஆனா படித்தேன். வள்ளலார் மகாதேவ மாளிகை சொல்றார், படித்தேன் உலகியல் நூல், நான் படித்தேனோ படிக்க வைத்தாய். இச்சை ஒடித்தேன், நான் ஒடித்தேனோ நீ ஒடிக்க வைத்தாய். இங்க மகாதேவ மாளிகை பத்தி இங்க பேசியிருக்கானு 15-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒன்று நினைக்கும் பொழுது இறைவன் அப்போ சாமி சொன்னாரு, தோன்றா துணையா இருந்தனும் தன் அடியோங்கடிக்கே. தோன்றா துணையா இருந்து வழி நடத்தி கொண்டு போகிறேன். இப்ப நம்ம எல்லாம் வழி நடத்துற யாருன்னா சுவாமி நடத்துறார். அதனால சுவாமி நடத்துறார், அவர் போன வழியில் நம்ம போயிட்டு அவர் தான் அடிச்சுன்னு போறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு அரிய தெய்வமணி மாலையை பற்றி சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு இந்த சபை மூலமா கொடுத்துருக்காரு பாருங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு சபை இருக்கு, அடியேனும் பல சபையில பேசியிருக்கேன். ஆனா இங்க வருகின்ற ஒரு ஆத்ம திருப்தி வேற எங்கேயும் கிடைக்கும். காரணம் என்னன்னா, பல அறிஞர்கள் பல அடியார் பெருமக்களே திருவடி தோய்ந்த இடம். பாம்பன் சாமியுடைய திருவடி இங்க பட்டு இருக்கு. பல அடியார்களுடைய திருவடி பட்ட இடம். அடியார்க்கு அடியேன் ஆவேனேன்னு பாடுறார் திருவலங்காட்டு பதிய சுந்தரமுசாமி இல்லையா? அடியார்க்கு அடியேன். அவர் பாடின திருத்தொண்ட தொகை தான் பெரிய புராணத்துக்கு மூல நூலா நமக்கு அமைஞ்சது. அதை கொடுக்கறதுக்கே அவர் பூலோகத்துக்கு வந்தார் கைலாசத்தை விட்டு. அதெல்லாம் பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு பெரும் பேரு பெரிய வாய்ப்பினை வழங்கிய சைவ சமய பக்த ஜன சபையினருக்கும் அதிலும் சிறப்பாக பணியாற்றுகின்ற பெருமக்கள் அனைவருக்கும், தவறாமல் வருகின்ற சிறப்புகின்ற பெருமக்கள் அனைவருக்கும், தாய்மார்களுக்கும் அடியனுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவொற்றியூர் சிவாமிர்த ஆத்ம ஆசிரமத்திலே உலக தாய்மொழி தினம், தாய்மானர் விழா, இது ரெண்டும் சேக்கிழார் மன்றத்தின் சார்பில் நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை அன்பர்கள் அவசியம் கலந்து கொண்டு அந்த அமுதத்தை, மருந்தினும் இனிய கேள்வி என்ற கம்பர், மருந்தை விட சிறந்தது கல்வி. கேள்வி, கேள்வினா கேட்பது. மருந்தினும் இனிய கேள்வி மாந்துவார் அப்படின்னு அயோத்தி நகர் மக்களை பத்தி சொல்றாரு கம்பர், கம்பராமாயணத்தில். இது மருந்தினும் இனிய கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளார். அறிவித்தங்கள் அனைவருக்கும் அடியும் நன்றி வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்த என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. நம பார்வதி பதையே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். வாழ்த்து. வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒன்றுக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஆறு தடந்தோல் வாழ் அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானது அணங்கு வாழ்க, மாறினா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை